ஸ்ரீ குருபியோ நமக. பெரியவாக்கு நமஸ்காரம். இன்றைக்கி நமக்கு ஒரு பொன்னான நாள். எவ்ரிடே இஸ் அ கோல்டன் டே நம்ம சொல்லுவோம். இந்த மடத்துக்கு வந்தாலே தனியாக ஒரு எனர்ஜி வரும். இன்றைக்கி நமக்கு பிரவச்சனம் பண்ணுறதுக்கு ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் நேராக வந்திருக்கார். நம்ம நிறைய டிவியில் பார்க்குறோம், ஆனால் நேராக வந்திருக்கார் உங்களுக்கோசரம். இன்றைக்கி சாதுர்மாசியத்தில் பெரியவா சன்னதியில் கேட்டு பெரியவாவே ஆரம்பித்து வைக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. இது இதோடு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. नमस्सदसे नमस्सभायै. குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தஹான்னு பகவத்பாதாளுடைய நிர்வாகம். பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாத் அப்படின்னு சாஸ்திர வாக்கியம். யாரை எப்படி புகழ வேண்டும் என்கின்ற கேள்விக்கு சாஸ்திரம் சொல்றது, ஆச்சாரியனை நேர்முகமாக புகழ வேண்டும். நேர்முகமாக புகழ்ந்தால் அவர் அங்கு இருப்பாரான்னு தெரியாது. ஆனால் இன்றைய பாக்கியம் நமக்கு என்னன்னா, ஆச்சாரியனுடைய சன்னிவேஷத்தில் சந்நிதியில் நாம் அவருடைய பெருமையை சொல்லவிருக்கிறோம். நம் பாரத தேசத்துக்கு எது நேஷ்னல் அசெட்? ஏன்னா இப்போ நம்ம ஐடி இப்போ தான் ஜூலை 31 நிர்மலா மாமி ஒரு நாள் கொடுத்துருந்தா, எல்லாரும் இருக்கிற சொத்தெல்லாம் சொல்லணும். பாரத தேசத்துக்கு எது சொத்து அப்படின்னு கேட்டால், வல்மீகத ஸ்ரவணத்தோ வசுதாத்மனஸ்தே, வசுதான்னு சொல்லக்கூடிய பூமாதேவியின் செவிஸ்தானமாகிய வல்மீகத்திலிருந்து பிறந்த வால்மீகி கொடுத்த ராமாயணம் ஒரு கண். வல்மீகத ஸ்ரவணத்தோ வசுதாத்மனஸ்தே, ஒரு கண்ணு வால்மீகி கொடுத்த ராமாயணம், இன்னொன்னு வியாசாச்சாரியர் கொடுத்த பஞ்சமோ வேதம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாபாரதம். ஆனா இதிகாசத்துல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சத்தியமாக இருப்பினும் அதை இன்னும் அனுபவித்து சொல்ல ரிஷிகள் ஏற்பட்டு அதுல ஒரு மகத்தான ஒரு கைங்கரியம் பண்ணது ஒரு பரம்பரை. நம்ம நித்தியப்படி சொல்லும்போது பெரியவாள்லாம் இங்க இருக்க குடும்பங்களில் அரேஞ்ச் மேரேஜ் நடந்துட்டு இருக்கிற காலத்தில் இப்போ பாகவத மகாபுராணம், அதில் அழகான ஒரு ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி. அந்த பீஷ்ம ஸ்துதி ஏற்படுவதற்கு காரணம் என்? What were the circumstances that led to the birth of பீஷ்ம ஸ்துதி? ஏன்னா ஒரு கிரந்தம்னு பார்க்குறோன்னா அது எதற்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது எப்போ இது சொல்லப்பட்டிருக்குங்கிறது பாகவதம் சொல்றது. என்னன்னா யுத்தம் முடிஞ்சுடுத்து, வியாசர் இன்னும் பரமபதிக்கல. ஏன்னா வியாசருக்கு தான் இச்சா மிருத்யுன்னு அவள் அம்மா வரம் கொடுத்து வச்சிருக்கா. நீ எப்போ போகணும்னு நினைக்கிற? நல்ல வேளை நமக்கெல்லாம் இல்லை, இல்லாட்ட கம்பெனிலாம் பென்ஷன் கொடுத்தே காலி ஆகிடும் இல்லையா? யாரும் போகவே மாட்டா, அதுக்கே மெட்ரோவும் முடியாது. அதனால அவருக்கு இச்சா மிருத்யு உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் இதனுடைய தொடக்கம். இதி பீதஹ பிரஜாத்ரோஹத் சர்வதர்ம விவித்சய ததோ வினசனம் பிராகாத் யத்ர தேவவ்ரதோ பதத்
தேவவிரதோபதத்து, தேவவிரதன் வந்தான். தேவவிரதன்னா யாரு? பீஷ்மர். என்ன சார் நாங்கள்லாம் என்ன டாக்டரேட் பண்ணவா, எங்ககிட்ட சாதாரணமாக இந்த மாதிரி ஜுஜுபிலாம் கேள்வி கேட்குறேன். தேவவிரதன் எங்களுக்கு தெரியாதா? பீஷ்மர். பீஷ்மர் வந்திருக்கார். இதி பீதா பிரஜாத்ரோஹாத். இந்த மகாபாரத யுத்தம்ங்கிறது ஒரு விதத்தில் அனலைஸ் பண்ணால் தர்மம் ஜெயிச்சுது, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு பர்சனல் லாஸ். கடோத்கச்சன் இறந்து விட்டான், அபிமன்யு இறந்து விட்டான். அபிமன்யு இறந்த பொழுது அதற்கு பின்னால் திரௌபதிக்கு பஞ்சபாண்டவாள் மூலமாக பிறந்த பஞ்சபுத்திராலும் இறந்து விட்டார்கள். பரீட்சித்து கிட்டத்தட்ட இறக்கக்கூடிய தருவாய் பெருமாள் ஏதோ காப்பாற்றி விட்டார். இந்த மாதிரி ஒரு பர்சனலி தேவர் அட் லாஸ். தர்மம் ஜெயிச்சு கொடுத்து. அதனால ஒரே வருத்தம். எப்போவுமே நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நம்ம யோசிக்க மாட்டோமா, நமக்கே இது வந்துடுச்சு, பக்கத்தாத்து பார்க்க வந்துடக்கூடாதோ இல்லையா? ரொம்ப நல்லவா நம்ம, அதனால் இன்னொருத்தருக்கு வந்துடக்கூடாதோ. பட்டத்திரியிலே கேட்குறார் ஸ்ரீமன் நாராயணியத்தில், எனக்கு எதுக்கு வாத்த ரோகம் இல்லையா, எனக்கு எதுக்கு ருமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ், ஏதோ எங்கள் ஆச்சாரியங்கிட்டேன்னு வாங்கிவிட்டேன், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? அப்புறம் தான் பின்னாடி சொல்கிற, தாவன் நிச்சித வைபவாஸ்தவ விபோ நாத்தியந்த பாபா ஜனாக. கிருஷ்ணா, நீ மதுரா நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது தட்டில் உன வரவேற்காமல் போயிட்டேன், அன்னைக்கு பண்ண அபச்சாரத்தினால தான் இன்னைக்கு வாத்தரோகத்தால் தவிக்கிறேன்னர். ஸோ திஸ் question of why me is a very pertinent question. யுதிஷ்டிரர் யோசிச்சார், என்ன சார் இப்போ குடும்பத்தில் எல்லாம் யுத்தமெல்லாம் முடிஞ்சா குழந்தைகளே இல்லையே, யோசிச்சு பாருங்க, குழந்தைகளே இல்லை, இவாம 5 பேர் தான் மிஞ்சிருக்கா. அப்புறம் இன்னொரு டேமேஜ் இவாளுக்கு ஆயிடுத்து, கர்ணன் கூட பிறந்தவர்னு தெரிஞ்சு போயிடுத்து, அவரை வேற இவா வதம் பண்ணியிருக்கா. ஒரே லைஃப்ல ப்ராப்ளம்ஸ். அந்த சமயத்தில் இதி பீதா பிரஜாத்ரோஹாத் சர்வதர்ம விவித்சயா, தர்மத்தின் நுட்பங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரதாரூடராக யுதிஷ்டிரர் வந்தாராம் போர்க்களத்துக்கு. இப்போ நான் இன்னும் பீஷ்ம ஸ்துதியை ஆரம்பிக்கல. ஹிந்தியில் சொல்வா, பிக்சர் பாக்கி ஹே மேரா தோஸ்த். இப்போ தான் பிக்சர் இன்ட்ரோடக்ஷனே. ததா தே ப்ராதரः சர்வே சதஸ்வைः ஸ்வர்ணபூஷிதைः அன்வகச்சன் ரதைர் விப்ரா வியாச தௌம்யாதயஸ்ததா. எல்லாரும் ரதாரூடர்களாக எழுந்து ரதம் வந்துருக்கு பீஷ்மரை நோக்கி. ஏன்னா பீஷ்மர் தான் ஷரதல்பத்தில் படுத்துருக்கிறே, ஷரதல்பகதோ பீஷ்மஹா. இன்னைக்கும் நீங்கள் கம்போடியா போனேன்னா கம்புஜ தேசம்னு பேர். 12வது நூற்றாண்டில் ஒரு ராஜா சூரியவர்மன் ஒருத்தர் பெரிய கோவில் எழுப்பினார். பாரத தேசத்துக்கு வெளியே எழுப்பப்பட்ட ஒரு மகத்தான கோவில். கல்வெட்டில் அதுக்கு சூரியவர்மன் கொடுக்கக்கூடிய பெயர் பரம விஷ்ணு லோகா அப்படின்னு கொடுக்குறார். கம்போடியாவில் நீங்கள் போனீங்கன்னா மேசிவ் பேனல்ஸ் கட்டாயம் பார்க்கணும். ரொம்ப வசதியாக எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி கிடைக்கும். 216 ஃபீட்டுக்கு ஒரு பேனல். ஒரு பேனலும் நான் சொல்கிறது 216 அடினா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த தெரு முழுக்க ஒரு பேனல், ஸ்டோன் பேனல் வாலில். அதில் முழுக்க மகாபாரத போர்க்களம் திருஷ்யம். அதில் ஷரதல்பத்தில் பீஷ்மர் படுத்துன்னு இருப்பார். அது எப்படி கட்டியிருக்கான்னா அது ரொம்ப டீட்டெயிலாக. அங்கோர் வாட்னா அது ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன். த டெம்பிள் வாஸ் பில்ட் ஆஃப்டர் த பிளானட்டோரியம் வாஸ் பில்ட். இது மெக்சிகோவில் இருக்கக்கூடிய சின்சி அப்படின்னு ஒரு பிரமிட். பிளானட்டோரியம் கட்டிட்டு அது கரெக்டாக சன்லைட் எப்படி விழருதுன்னு பார்த்து கட்டியிருக்க கோவில். உத்தராயண நன்னாள் அன்று சூரிய கிரணங்கள் முதல்ல பீஷ்மர் மேலே வந்து விழும். அந்த கோவிலுடைய அமைப்பே அப்படி. அதனால இங்க போனாலாம். ததா தே ப்ராதரः சர்வே சதஸ்வைः ஸ்வர்ணபூஷிதைः. ஏன் சார் குதிரைக்கெல்லாம் கோல்டு கொடுக்கணுமான்னு கேட்டால், இந்தியா அவ்வளோ ப்ராஸ்பரஸாக இருக்குது, குதிரைக்கு கூட கோல்டு ட்ரெஸ். அதாவது ஸ்ரீ மகாபாரதத்துக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் உண்டு. யோகோஷதம் கனகஸ்ருங்கமயம் ததாதி விப்ராய வேத விதுஷே ச பகுஸ்ருதாய புண்ணியாம்ஸ்ச பாரத கதாம் ஸ்ருணுயாம்ஸ்ச நித்யம் துல்லியம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவ. பாரதத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் கேட்டால் அது எதுக்கு சமம்னா, நீங்கள் பாரதம் கேட்குறேன்னு வச்சுங்கோ, மகாபாரதம் கேட்டு ஆத்துக்கு போகிறேன், வாட் டிட் யூ லிசன்னா நீங்கள் லிசனை விட்டுருங்கோ. நீங்கள் என்ன சொல்லிடுங்கோ, 100 பசுக்களை தானம் பண்ணேன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த ஸ்லோகம் சொல்கிறது, ஒரு மகாபாரத ஸ்லோகம் கேட்டால் 100 பசு தானம் பண்ணதுக்கு சமமாக. சாதாரண பசு இல்லை, ஹெல்தி பசு, சுவிட்சர்லாண்ட் பசு.
அதுக்கு கொம்புல தங்க கொப்பி இருக்குமா, அதுல கொஞ்சம் குஞ்சலம் அழகா தொங்கிட்டு இருக்குமா. யோகோஷதம் கனகஸ்ருங்கமயம் ததாதினர். அதனால இந்த இடத்துல சொல்றார், சர்வை சதஸ்வைஹி ஸ்வர்ணபூஷிதைஹி, கோல்டுலயே கவரான ஹார்சஸ். அந்தகச்சன் ரதைர் விப்ரா வியாச தௌமிய தயஸ்ததா. இவ்வளோ அழகு பாருங்க. சுகர்னா அது சாதாரண இல்லை, தௌமியரோட கூட போனார். யார் சார் இந்த தௌமியர் அப்படின்னா, ஆதி பர்வால ஒரு கட்டம் உங்களுக்கு தான் தெரியும். அரக்கு மாளிகைன்னு ஒன்று கட்டினா, ஃபுல்லாக இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ், நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய டால்டாலாம் வச்சு ஒரு வீடு கட்டியாச்சு. அதில் குந்தி பஞ்சபாண்டவாளெல்லாம் இருக்க வச்சுட்டு துரியோதனனே இன்வைட் பர்சனலாக விட்டான் வாட்ஸ்அப்பில், ப்ளீஸ் ஜாயின் அஸ் அப்படின்னு. உடனே இந்த பஞ்சபாண்டவாளுக்கு டவுட் வந்திருக்க வேண்டாமோ, கொஞ்சம் எல்லாம் சரி துரியோதனன் கூட்டாங்கிறதுக்காக போயிடுத்து. அங்கே போனால் அதுக்கு முன்னாடியே விதுரன் சொல்லி வச்சுட்டார், இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்தில். பிராக்ஞா பிராக்ஞ பிரலாபக்ஞான்னு ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்தில். குறிப்பறிந்தவர்கள் குறிப்பு தெரிந்து கொள்வார்கள்னு ஒரு ஸ்லோகம். நீங்கள் ஒரு இது கேள்விப்பட்டிருக்கலாம், பிள்ளையார் எழுதினார், வியாசர் சொன்னார், இவர் ரெண்டு பேருக்கும் ஒரு டீல், இவர் புரிகிற வரைக்கும் இவர் எழுதக்கூடாது. அது கேள்விப்பட்டிருக்கோ? அப்பப்போ வியாசர் என்ன பண்ணுவார், 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் ஏதாவது ஒரு ரிடில் வச்சுருவார், பசில். அதை பிள்ளையார் யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த 1000 ஸ்லோகம் இவர் யோசிச்சு வச்சுருவார். ஏன்னா பிள்ளையார் தான் அந்த ஸ்பீடில் எழுதுறாரு இல்லையா. அதனால அதில் இந்த ஒரு பிராக்ஞா பிராக்ஞ பிரலாபக்ஞா என்ன ஸ்லோகம்னா, பூமிக்கு அடியே இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக வெளியேறிவிடுன்னு விதுரர் சொல்லி வச்சுட்டார். அதனால இவள எஸ்கேப் ஆகி ஏகசக்கரான்னு ஒரு நகரத்துக்கு போனான். அங்கே பகாசுரனை வதம் பண்ணிவிட்டான் இந்த பீமன். அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆகிடுது எல்லா சேனல்லையும், பகாசுரன் இறந்து விட்டான். உடனே சகுனி இருக்கான் பாருங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட், மருமான் தான் அஷடு. சகுனி வெரி இன்டெலிஜென்ட், ஆனால் புத்தி கொஞ்சம் கோணலாக யோசிக்கும், அவ்வளோதான். சகுனி என்ன பண்ணிவிட்டான்னா, பகாசுரன் இறந்து விட்டான்னா அவனை கொல்லக்கூடிய சாமர்த்தியம் பீமன் கிட்ட இருக்கு. அப்படின்னா பீமன் உயிரோட இருக்கான். ஆனால் பீமன் எங்கே பார்க்கவும் 9 மணி செய்திகள் அப்படிங்கிற மாதிரி, எங்க பீமன்னே தெரியல. அது அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் காம்பில்யம்ங்கிற நகரத்தில் திரௌபதி அக்னி குண்டத்திலேன்னு வந்துட்டான். அதனால அவளுக்கு பிறந்த நாள்லேருந்து 3வது நாளே கல்யாணம். அவள் அப்பாவுக்கு எவ்வளோ நிம்மதி பாருங்க. இந்த ஸ்கூலில் கொண்டு சேர்த்து அதுக்கு அது ஆர்ட்ஸ் எடுப்பாளா சயின்ஸ் எடுப்பாளா, எவ்வளோ கட் ஆஃப், இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். பிறந்தா 3வது நாளே கல்யாணம். ரெடிமேடாக நகையெல்லாம் வாங்கி வச்சு ரெடிமேட் மடிசாரோட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஜம்முன்னு அவளுக்கு சுயம்வரம் நடந்துட்டுருக்கு. அங்கே தான் வந்த க்ஷத்ரியாளுக்கெல்லாம் ஒன்றும் சாமர்த்தியம் இல்லை, அவன் எல்லாம் வேஸ்ட். இந்த கர்ணன்லாம் ரொம்ப நம்ம கர்ணனை ஓவர் ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுவோம். இந்த ஃபிலிம் டைரக்டர்லாம் கர்ணனை ஹீரோ ஆக்கிடுவான். கர்ணன்லாம் சாதாரணப்பட்டவன், சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஃபைனல்ஸில் தோற்று போயிடுவான். எப்போவுமே கர்ணனுக்கு அதுதான் அடையாளம். அதனால் கர்ணன்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறான், ஒன்றும் முடியல. அப்புறம் பிராமணாலும் பகிர்ந்து கொள்ளலாம், க்ஷத்ரியாளுடைய விவாகமாக இருந்தாலும் பிராமணாலும் பங்கேற்கலாம். அதுக்கு ஒரே எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குறான். அந்த காலத்தில் ரேணுன்னு ஒரு பெண், ரேணுகான்னு ஒரு பெண், ரேணுவனுடைய பெண், அவ ஜமதக்னிங்கிறவரை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்லாம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து, லாவில் எப்போவுமே ப்ரிசிடென்ஸ்னு உண்டு, முன்னாடி யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை வச்சுட்டு அர்ஜுனன் போகிறான். கிருஷ்ணம்ச மனசா கிருத்வா, கிருஷ்ணனை மனசில் வச்சுட்டு அந்த ஈசானம் வரதம் பிரபுங்கிற ஸ்லோகத்தை சொல்லி அந்த வில்லை எடுக்கிறான். உடனே அடிச்சுடுறான். அர்ஜுனனுக்கு தோல்விங்கிறது லைஃப்பில் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு ஆள் மகாபாரதம் முழுக்க நடந்த அத்தனை யுத்தங்களையும் தோற்காத ஒருவன் அர்ஜுனன் மட்டும்தான். பாக்கி எல்லாரும் ஏதாவது ஒரு யுத்தமாவது தோற்றுப்பான், மினிமம் 1. அந்த அர்ஜுனன் உடனே அந்த மேலே ஏதோ ஒரு மீன் சுற்றும். அந்த மீன், இதெல்லாம் இந்த காலத்தை பாருங்கள், இப்படிலாம் இந்த காலத்தை சுயம்பரம் வச்சா ஒரு மாமாக்கும் கல்யாணம் ஆகாது. மீன் மேலே சுற்றும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை கீழே பாரு, அந்த கண்ணை பார்த்து மேலே அடி அப்படின்னா நம்ம மாமா பக்கெட்டை தூக்கினாலே ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துடுது. அவர் எங்கே உட்காந்து மீன் கண்ணெல்லாம் உட்காந்து அடிச்சுட்டு இருக்க போகிறார். அதனால் அர்ஜுனன் அதெல்லாம் ஜெயிச்சுட்டு அது ஒரு விஷயம் ஆச்சு. இந்த வர வழியில் ஒரு விஷயம் நடந்தது. முந்தின ராத்திரி, அவ காம்பில்ய நகரத்துக்கு வரத்துக்கு முந்தின ராத்திரி கந்தர்வாளோட யுத்தம் பஞ்சபாண்டவாளுக்கு. பஞ்சபாண்டவா ஏதோ தேமேன்னு அவ பாட்டுக்கு இருந்தா, ஆனால் உடனே கந்தர்வாளோட யுத்தம். அப்போ அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறான். நம்மளே ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவா, இண்டிகேட்டரும் போட்டு கையும் காமிப்போம்,
நம்ம அந்த அளவுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவா, நமக்கு ஏன் லைஃப்பில் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கந்தர்வராஜா சொல்கிறான், நீங்கள்லாம் நல்லவாளா இருந்தாலும் அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு பிராமணனை உங்க முன்னாடி வச்சுக்காம போயிட்டேள். அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய பிராமணோத்தமர் முன்னாடி வழி நடத்தினா உங்க காரியம் சித்தி பெறும் அப்படின்னு சொன்னோன்னா அப்பாயிண்ட் பண்ண அந்த சுவாமி தான் தௌமியர். The Dhaumya was a new appointee. அதை தான் சொன்னார். ரதைர் விப்ரவ்யாச தௌம்யாதயஸ்ததா அச் பகவான் அபி விப்ரர்ஷே ரதேன ச தனஞ்சயः. அதாவது அந்த காலத்தில் நீங்கள் அந்த காலம் வரைக்கும் போக வேண்டாம், இப்போவே கேரளாவில் திருஷூரில் பூரம்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், ரொம்ப ஃபேமஸ். ஊர்பட்ட யானையெல்லாம் அங்கே நிற்கும். அங்கே அந்த வடக்குநாதன் சன்னதி 3 உண்டு. வடக்குநாதன், திருவம்பாடி, பகவதி, இவா 3 பேரும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பூரம் திருவிழா ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வரக்கூடிய ஒருத்தருக்கு ஃபேஸ்புக் பேஜே இருக்குது. யாருன்னா ஒரு யானை. அந்த ஆனைக்கு பேரான ராமச்சந்திரன். ராமச்சந்திரனுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் உண்டு. ராமச்சந்திரன் பேரில் 7 FIR. அந்த யானை 7 பேரை கொண்டு இருக்கு. ஆனால் அது ஒரு பெரிய ஆள், அது விட்டு அதுக்கு எலெக்ஷன்லேயே டிக்கெட் கிடச்சிட்டோம், அந்த அளவுக்கு இருக்கு. அதனால அந்த யானையோட எல்லாரும் செல்ஃபி எடுத்துப்பான். யானைக்கே இதுனா ரதாரூடனாக சாரதியாக கிருஷ்ணன் வரும்போது பின்னாடி அர்ஜுனன் நிற்கும் போது அந்த திருஷ்யத்தை பார்க்கறதுக்கே எல்லாருக்கும் கண்ணு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுமா, அவ்வளோ அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு. ஏன்னா மகாபாரத போர்க்களத்திலேயே the one who had a very qualified driver was Arjuna. எங்கள் தாத்தாவோட பெரியண்ணா ராஜகோபால் ஐயங்கார்னு இருந்தார். பிரிட்டிஷ் காலத்தில் கோர்ட்டில் வேலை பார்த்து அப்போ அந்த காலத்து ஜட்ஜாக இருந்தார். ரொம்ப நல்லவர், படித்தவர், பார்க்கறதுக்கு ஏதோ சுமாராக இருப்பார். அவர் டிரைவர் ரொம்ப நல்லா இருப்பார். என்ன ஆயிடுச்சு, அந்த பெரியண்ணாக்கு கடலூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சான். அங்கே வர எல்லாரும் பூச்செண்டு கொத்து கித்தோடலாம் நின்றுப்பா பாருங்க. எல்லாரும் மாலை போட்டா யாருக்கு, டிரைவருக்கு. அப்புறம் பின்னாடி ராஜகோபால் ஐயங்கார் இறங்க, சுவாமி நான் தான் ஜட்ஜுன்னார். அப்புறம் அவர் கழுத்துலேயே மாலை எடுத்து போட முடியாது, ஒரே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அது. அதுமாதிரி கிருஷ்ணர் மாதிரி ஒரு ஸ்டைல் சாரதி யாரும் இருக்க மாட்டான். அவர் ஒன்றும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணவே இல்லை பாருங்க. அவர் அந்த ரதத்தை ஓட்டும் போதே தெரியுமாம், நம் இந்திரியங்களையும் ரட்சிப்பவன் இவன். பகவான் அபி விப்ரர்ஷே ரதேன ச தனஞ்சயः சதைர் வியரோச்சத நிருபः குபேர இவ குஹ்யகைஹி. குபேரன் வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருந்ததாம். அவ்வளோ ஒரு மங்களகரமான திருஷ்யம். அதை பார்த்துட்டு பீஷ்மர் அங்கே சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்கார். அது ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறேன் கேளுங்க. இது ஒரு சீக்ரெட் இருக்குது, நான் உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்காக ஆடி தள்ளுபடி ஸ்பெஷல் ஆஃபர். தான் சமேதான் மகாபாக அனுபலப்ய வசுத்தமஹ பூஜயாமாஸ தர்மஜ்ஞோ தேசகால விபாகவித். அஷ்டவசுக்களுக்கும் தலைவனாகிய பீஷ்மரை பார்க்கறதுக்கு. இது என்ன சார் அஷ்டவசுனா, அதில் ஒரு சீக்ரெட் இருக்கு, அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ. என்ன அசோக் இந்த நாள் அப்படிங்கிற மாதிரி இதை ஞாபகம் வச்சுங்கோ. ந ஹ்யஸ்ய கர்ஹி சித்ராஜன் புமான் வேத விபித்சதம் யத்விஜிக்ஞாசயா யுக்தா முஹ்யந்தி கவயோபிஹி அப்படின்னு கிருஷ்ணர் இறங்கினார். கிருஷ்ணர் இறங்கினாலே அது பெரிய ஸ்டைலாக இறங்குவார் பெருமாள். அதாவது கிருஷ்ணருக்கு ராமர்லாம் பாவம் ரொம்ப சிம்பிள். அவர் ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால தான் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். பாவம் இப்போ தான் வீடே, இந்த வருஷம் தான் அவருக்கு வீடே கிடச்சிருக்கு அயோத்தியாவில் பாருங்க. அவளுக்கு ரொம்ப ஒரு நேர்முகமாக நேர்மையாக சின்சியர்லி ஆனஸ்ட்லிலாம் இருந்ததுனால தான் வீடு கிடைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டார். கிருஷ்ணர் அப்படி இல்லை. அதுதான் எங்கள் ஆச்சாரியர் வேடிக்கைக்கு சொல்வார், ராமருக்கு ஒரு பத்னி கிட்னாப் ஆயிட்டா, கிருஷ்ணருக்கு பகு பத்னி. ஒருத்தரை கிட்னாப் பண்ணாலும் அவ்வளவு பேருக்கும் Z+ செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருக்காரு. அதனால கிருஷ்ணர் பெரிய சாமர்த்தியம். அதனால தான் வாழ்க்கையில் கூட பாருங்க, ராமர் பிறந்தது அரண்மனையில். அப்பா காத்துன்னு இருக்கார், ராமர் எப்போது பிறப்பார், அங்கங்க ஜோசியாள்லாம் காத்துட்டு இருக்கா, அங்கங்க ஜாதகம் கணிக்கிறதுக்கு. ஏன்னா பஞ்சௌச்சே லோகநாயகா, 5 கிரகங்கள் உச்சன் ராமர் ஜாதகத்தில்.
எல்லாரும் வெயிட்டிங், எப்போ ராமர் பிறப்பார்னு. எப்போ பிறப்பார்னு காத்து கொண்டிருந்த ராமருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு நீர்மோர் பானகம். மதுரா ஜெயிலில் நள்ளிரவில் பிறந்த கிருஷ்ணருக்கு 32 பட்சணம். தள்ளெழுத்துங்கிறது இதுதான். கிருஷ்ணர் ஜெயிலில் பிறந்தார், 32 பட்சணம். ராமர் அரண்மனையில் பிறந்தார், நீர்மோர். சிம்பிள். அதனால கிருஷ்ணர்னா ஸ்டைல். கிருஷ்ணருக்கு சிக்குளம் பகுரம் பிரமரம் விரளம் பிரமரம்னு லீலாசுக்கர் எடுத்தார். அவருடைய கூந்தல் சுருண்டு சுருண்டு இருக்குமா, அப்படியே ஒரு லேயர்லேயும் ஒரு கேர்ள் இருக்குமா. கேர்லி ஹேரோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்ற அப்பா அம்மாவுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், வாரவே முடியாது. இப்போவாவது ஏதோ இந்த இப்போ ஸ்ட்ரெயிட்டனிங்னு ஒன்று பண்ணிவிடலாம், அதெல்லாம் வாரது கஷ்டம். யசோதா தள்ளபாடாக அடிச்சுட்டா, ஐயோ இந்த குழந்தைக்கு நான் எப்படி வாருவேன். அந்த பக்கமாக ஒரு மயில் போயிட்டு இருந்து தான், ஒரு மயில் இறகு கீழே இருந்து தான் இது ஸ்டாப் கேப் சொல்யூஷனாக ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமேனா அதுவே அவருக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. மத ஷிகி பிஞ்ச அலங்கிருத சிக்குரே. பிரம்மேந்திராள் கிட்ட போய் ஒரு அர்ணப் கோஸ்வாமி கேட்டிருக்கார். அர்ணப் கோஸ்வாமி அப்போ இருந்தாரான்னு கேட்டால் யோசிச்சு பாருங்க, ஜீவாத்மா எட்டர்னல் தானே, அப்போ அந்த எட்டர்னல் அர்ணபோட ஆத்மா இருந்திருக்கும். அவர் போய் கேட்டாரா, பிரம்மேந்திரா ஜி கண்ணை மூடிண்டா உங்க கண் எதிர்க்க வரக்கூடிய திருஷ்யம் எது? அவர்கிட்ட சர்வம் பிரம்மமயம். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ who comes in front of your eyes. விடுவாரா அர்ணப்? அப்பதான் பிரம்மேந்திரால் சொன்னாராம், ஒரு குழந்தை வருதுன்னாராம். எப்படி இருக்கு அந்த குழந்தைன்னு கேட்டாராம் அந்த பத்திரிகையாளர். மதஷிகி பிஞ்ச அலங்கிருத சிக்குரே மஹனீயக போல விஜித முகுரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே. என் மனசு அவன் பின்னாடி சஞ்சரிக்கிறது. இவ்வளவு அழகான பெருமாள். அந்த பெருமாள் ரதாரூடனாக இருந்து இறங்கினாராம். சர்வாத்மனஸ் சமத்ருஷோ யத்வயஸ்யானலங்கிருதேஹ தத்கிருதம் மதி வைஷம்யம் நிரவத்யஸ்ய ந க்வசித் ததாப்யேகாந்த பக்தேஷு பஷ்ய பூபானுகம்பிதம் யன்மே சூன்ஸ்த்யஜதஹ சாக்ஷாத் கிருஷ்ணோ தர்ஷனமாகதஹ. பீஷ்மர் சொன்னாராம், நான் கடைசியா பரமபதிக்க வேண்டிய தருவாயில கிருஷ்ணா என்ன பார்க்கறதுக்கு நீயே வந்திருக்கியே. இப்போ பெருமாள் வந்திருக்கார். எப்படி வந்தார்? கிருஷ்ணர் எப்படி இருப்பார் பார்க்கறதுக்கு? அழகா இருப்பார் சார். இது என்ன கேள்வி? இந்த மாதிரி ஓப்பன் எண்டடா கேட்டா என்ன தலை மேல என்ன இருக்கும்? கிரீடம் மயில் பீலி. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? கௌஸ்துபம். பாருங்க மாமி கரெக்டாக கண்டுபிடிச்சா கௌஸ்துபம். அப்புறம் புல்லாங்குழல். என்ன ஃப்ளூட்டிஸ்ட் சார் அவர். நீலமேக சியாமளன் அவர். அதாவது நீலம். கிருஷ்ணருடைய கலர் என்னன்னா, அது கருப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நீலமும் இல்லாமல் எல்லாம் கலந்த கலர். அது ஒரு யூனிக் கலர். சரி, அப்புறம் வேற என்ன? பீதாம்பரம். எல்லோ சில்க் போட்டுருப்பார். யோசிச்சு பாருங்க, கண்ணங்கரையில்னு இருக்கார், பிரைட் எல்லோவில் வஸ்திரம், மேலே ரெட் கலரில் அங்கே வஸ்திரம். நம்ம மட்டும் போட்டுண்டோன்னு வைங்க, கிருஷ்ணருக்கு மட்டும் சூட் ஆகும். காலை பாருங்க, தண்டை நகைகள்லாம் என்னென்ன நகை போட்டு பாரு மாமி. அப்புறம் ஒட்டியானம். அப்புறம் ஒட்டியானத்தில் எப்படி ரத்னம் வைக்கலாமா? என்ன ஜாயலுக்காசா? இல்லை, ஜாமன் போட்டு அப்படியே ஸ்டைலாக இருப்பார் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு எவ்வளோ கை? என்டி ராமராவுக்கு எவ்வளோ கை? 2 கை. கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு சூக்ஷ்மம் நான் சொல்கிறேன். பெருமாள் பிறக்கும் போது ஒரு ஸ்லோகம் பாகவதத்தில் ரொம்ப ஃபேமஸ். அது தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம். 4 கை. கரெக்டா? ஆனால் நிதிஷ் பரத்வாஜுக்கு சீரியலில் காமிக்கும் போது 2 தான் இருந்தது இல்லையா? நமக்கு இப்போ எல்லாம் படம் தான் பெஞ்ச் மார்க். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. நான் இப்போ ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறேன், ஹாரதி எடுக்கணும், ஒரே ஃபேனாக சுற்றுறது. அப்போது எங்காத்து குழந்தைய பார்த்து சொல்கிறேன், டேய் நான் ஹாரதி எடுக்கிறேன், கொஞ்சம் ஃபேனை ஆஃப் பண்ணுங்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட்.
ஹாரதி முடிஞ்ச உடனே ஃபேனை போடுன்னு அர்த்தம். ஹாரதி எடுக்க போகிறேன் ஃபேனை ஆஃப் பண்ணுனா பக்கத்திலேயே இருந்து, நம்ம பிள்ளை சாமர்த்தியமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ரேர் தான், அதனால் அந்த சுவிட்சு பக்கத்திலேயே இருந்து ஹாரதி முடிஞ்ச உடனே ஃபேனை போடுன்னு அர்த்தம். அம்மா தேவகி கதறினாள் சிறைச்சாலையில், காராகிரகத்தில். பிள்ளாய், என் அண்ணா கம்சன் வந்து 6 குழந்தைகளை வதம் பண்ணி 7வது குழந்தையும் என்னிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்டது. 8வது பிள்ளை அப்பா, நீ யாருக்கும் எட்டாதவன், எனக்கு 8வது குழந்தையாக பிறந்திருக்கின்றாய். உன்னை ஏதாவது பண்ணிட போறான்டா ராஜா, 4 கையோட பிறந்திருக்கியே, எங்க அண்ணா இருக்கிற வரைக்கும் 2 கையை மறைச்சுக்கோன்னு ஒரு ஸ்லோகம். எங்க அண்ணா இருக்கிற வரைக்கும் 2 கையை மறைச்சுக்கோ. கொராலரி என்ன, அண்ணா போனோன்னு 2 கை வச்சுக்கோன்னு அர்த்தம். அதனால தான் விஷ்ணு புராண வியாக்கியானம் விஷ்ணு சித்தியத்தில் எடுத்தா கம்சவத பரியந்தம், கம்சவதம் ஆன உடனே பெருமாளுக்கு 4 கை. இது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுவேன்? சிசிடிவி கேமரா இருக்குன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 11வது அத்தியாயம் பெருமாள் விஸ்வரூப காட்சியை காமிக்கும் போது அர்ஜுனன் பயந்துட்டான். ஏன்னா பக்கத்தில் ஏதோ வெண்ணைக்காடும் பிள்ளையா இருக்குதுன்னு பார்த்தா இது உலகத்தையே தன் சரீரத்தில் வச்சுருக்கே, கிருஷ்ணா உன்னை பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு, எப்பொழுதுமே என் பக்கத்தில் 4 கையோட இருப்பி, அப்படி வந்துரும் நான் ஸ்வேனைவ ரூபேன சதுர்புஜேன. 4 கை கிருஷ்ணருக்கு. அந்த ஸ்லோகம் தான் இது. சதேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவதிதம் ஹினோம்யஹம் பிரசன்னஹ சருணலோச்சனோல்லசத் முகாம்புஜோத்யான பதச்சதுர்புஜஹ. 4 கை. இதில் என்ன அழகா எடுக்கிறார் பாருங்க, எல்லாம் ஒரு வார்த்தை. அருணலோச்சனன் எடுத்தார். அருணலோச்சனன்னா என்னன்னா, பெருமாளுக்கு தாமரையை ஒத்த கண்ணு, பூத்த தாமரை. தமிழ்நாட்டில் இருக்கோ இல்லையோ, அதனால் பூத்த தாமரையில் அந்த இதழ் இருக்கு பாருங்க, அந்த இதழ் மாதிரி பெருமாளுக்கு கண்ணா. அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. புண்டரீகம்னா என்ன சார்? நீங்கள் என்ன தாமரை மாமி சொல்ற, இது கூட தெரியாமல் உங்களை உபன்யாசத்துக்கு கூப்பிட்டுருக்காளே. புண்டரீகம்னா தாமரை, ஒத்துக்கிறீங்களா? யாராவது அப்போஸ் பண்ணுறீங்களா? ஐஸ் ஹேவ் இட், ஐஸ் ஹேவ் இட், ஐஸ் ஹேவ் இட். பாவம் இங்கே தன்கர் உட்காந்து தவிச்சுட்டு இருக்கார் பார்லிமெண்ட்டில். புண்டரீகம்னா தாமரை. ஆனால் ஒரு பாயிண்ட் இருக்கு. அமரகோஷத்தின் படி புண்டரீகம்னா வெள்ளை தாமரை, ஒயிட் லோட்டஸ். பெருமாளுக்கு ரெட் ஆச்சே, அதனால தான் சொன்னார் அருணலோச்சன. காலையில் உதிக்கின்ற சூரியனுக்கு பூர்வமாக உதிக்கக்கூடிய அருணன். அருணனுக்கு என்ன கண்ணு செவந்திருக்கோ, செவந்திருக்கக்கூடிய கண்கள் பகவானுக்கு உண்டு. தியாகராஜர் அந்த அருணத்தை அப்படியே திருவடிக்கு கொண்டு வந்தார். அகணித குண கனகச்சேல சால விதளன அருணாப சமான சரண அபார மகிமாத்புத சுக விஜன ஹிருத் சதன சுரமுனிகண விஹித கலச நீர நிதிஜாரமண பாப கஜ நிருசிம்ஹவர தியாகராஜாதினுத ஜகதானந்தகரகா. அகணித குண. பெருமாளுக்கு ராமாவதாரத்தில் குணங்கள் எண்ணவே முடியாதான். அகணித குண. அவர் எப்படி தரிச்சுருக்கார்? ஸ்வர்ணமேனி ஷியாமளன். கருப்பாகவும் இருக்கார், கோல்டாகவும் இருப்பார். அது எப்படி சார் கருப்பாகவும் இருப்பார் கோல்டாகவும் இருப்பார்? பெருமாளை சாந்தோக்கியம் சொல்றது ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷஹா. தலையிலேருந்து கால் வரைக்கும் பகவான் கோல்டான். மீசையும் கோல்டான், ஹேரும் கோல்டான். லசித் மல்லிங்கான்னு ஒருத்தர் ஸ்ரீலங்கா டீமில், அவர் ஹேருக்கெல்லாம் அப்படி வச்சுருவார். அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சாந்தோக்கியம் ஞாபகம் வரும். அதனால் அவ்வளோ கோல்டு கலராக இருக்கார் பெருமாள். ஆச்சா. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது அவர் கருப்பாகவும் இருக்கார். என்ன சார் இது கோல்டா கருப்பா? இல்லை சார், கொஞ்ச நாழி கோல்டாக இருப்பார், கொஞ்ச நாள் கருப்பாக இருப்பார். கடவுள் பாதி மிருகம் பாதின்னு எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் சொல்கிறார். அதனால் அவர் சொல்கிறது அவருக்கு மட்டும்தான் புரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னன்னா இவர் கோல்டா பிளாக்கா அப்படின்னு கேட்டால் எங்கள் ஆச்சாரியனுக்கு ஒரு சமாதானம் சொன்னார். இந்த படத்துக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கட் அவுட் வச்சுருப்போம், கண்ணங்கரையில்னு இருக்கும், பிளாக்காக இருக்கும். ஹார்ட்டில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு பின்னாடியிலேருந்து ஒரு ஃபாலோவர் டார்ச் அடிப்பார். டார்ச் அடித்தோன்னா அந்த ஃபுல் இதுவும் பிரைட்டாக இருக்கும். பெருமாள் கருப்பு தானா? ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு மகாலட்சுமி டார்ச் மாதிரி மார்பில் உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, அவள் உடம்பெல்லாம் கோல்ட் ஆக்கிட்டாலும். சரி,
அகணித குண கனகச்சேல, கனகச்சேலம்னா கோல்டு ட்ரெஸ். அருணாப சமான சரண, அருணாப சமான சரண, உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்று உதிக்கின்ற செங்கதிருக்கு என்ன அருணத்துவம் உண்டோ அப்பேற்பட்ட பாதங்களோடு கூடிய ராமா, அதே நேத்திரங்களோடு கூடிய கண்ணா. அருணலோச்சன உல்லசத் முகாம்புஜஹா, பெருமாளுடைய முகம் தாமரை மாதிரி இருக்குமா? தாமரைக்குள்ள தாமரை பூக்குமான்னு காளிதாசன் கேட்டான். பூக்குமேனா? பெருமாளுடைய நேத்திரங்களை பார்த்தா தாமரை, முகம் பார்த்தா தாமரை, தாமரைக்குள்ள தாமரை பூத்திருக்கே அப்படின்னர். தான தர்மான் ராஜ தர்மான் மோக்ஷ தர்மான் விபாகஷஹ. யுதிஷ்டிரனுக்கு ஒரே டவுட், எது ராஜ்ய தர்மம் எது மோக்ஷ தர்மம்? கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டார். கிருஷ்ணர் சொல்லிட்டா, இதை பார்ப்பா, பீஷ்மர் மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கும்போது என்கிட்ட கேட்காத, அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ. இப்போ எங்கே இருக்கார் பீஷ்மர்? சரதல்பத்தில் படுத்துன்னு இருக்கார். அதாவது எங்கள் பாட்டி மிளகு குழம்பு ரொம்ப நல்லா பண்ணுவோம். யோகாம்பாளுக்கு கூட டவுட்டுன்னா எங்கள் பாட்டி கிட்ட தான் கேட்போம். அந்த அளவுக்கு எங்கள் பாட்டி அவ்வளோ ஸ்டைலாக அவ்வளோ நல்லா இருக்கும் மிளகு குழம்பு. அது எந்த அளவுக்கு கருவேப்பிலை, அது நான் தனியாக ஒரு உபன்யாசம் வச்சுக்கிறேன், அது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அது கருவேப்பிலையை முதல்ல வறுத்துடணுமா இல்லாட்டா அப்படியே பச்சையாக அரைக்கணுமா, அது எத்தனை நாள் கொதிக்க விடணும், எத்தனை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். எங்கள் பாட்டி ரொம்ப நல்லா பண்ணுவோம். உயிரோடு இருக்கும்போது நான் ஒரு நாள் எப்படி பண்ணணும்னு கேட்கல. ஐசியூவில் இருக்கா பாட்டி, ஐசியூவில் இருக்கா. டாக்டர்லாம் சொல்லிட்டார், வாத்தியார்கிட்ட சொல்லி வச்சுருங்கோ, எதுக்கும் ஸ்வர்ணதானத்துக்குலாம் வெள்ளி டம்ளர் வாங்கி வச்சுருங்கோ, பூதானத்துக்கு ஒரு பசுவை வாங்கி வச்சுருங்கோ, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ எங்கள் பாட்டி எல்லா பக்கமும் டியூபு அங்கே மேலே எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ ஐசியூவில் போய் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் கேட்குறேன், மிளகு குழம்பு பண்ணுவியே பாட்டி, எப்படின்னு சொல்லு. இத்தனை நாள் விட்டுட்டு இப்போ போய் கேட்குற மாதிரி பீஷ்மர் இவ்வளவு வருஷம் இருந்தார். அப்பெல்லாம் ராஜ்ய தர்மம் மோக்ஷ தர்மம் கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்பியேகம் பராயணம்னு கேட்கல. பாவம், அவர் அல்லாடின்னு இருக்கார் அந்த சரதல்பத்தில், உடம்பு முழுக்க அம்பு. தாத்தா கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்பியேகம் பராயணம். போருங்க, டைமை பார்த்து கேட்கணும். தான தர்மான் ராஜ தர்மான் மோக்ஷ தர்மான் விபாகஷஹ ஸ்திரீ தர்மான் பகவத் தர்மான் சமாசவ்யாச யோகதஹ தர்மம் பிரவதசஸ்தஸ்ய சகாலஹ பிரத்யுபஸ்திதஹ யோ யோகின் இச்சன் மிருத்யோர் வாஞ்சிதஸ் உத்தராயணஹ. இவர் கேட்கிறார் பாருங்க, யுதிஷ்டிரர் போய் சில சந்தேகங்கள் கேட்கிறார், பீஷ்மர் பதில் சொல்ல போறார் இல்லையா, அந்த இடத்துல சுகர் சொல்றார், அந்த மொமெண்ட்ல உத்தராயணம் ஆரம்பிச்சுதான். உத்தராயணம் ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கு போய் கேட்டிருக்கார். அது ஏன் சார் உத்தராயணத்துக்காக காத்துன்னு இருக்கணும்னா, ஜீவாத்மா சரீரத்தை விட்டு செல்வதற்கு 2 வழி உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதை சுபாலோபனிஷத் சொல்லி பட்டத்திரியிலும் ஸ்ரீமன் நாராயணியத்தில் கபிலோபதேசம் நடக்கும்போது அந்த ஸ்லோகங்களை எடுக்கிறார். ஆத்மா வெளியில் போகணும்னா 2 வழி, நார்த் சவுத். சவுத் வழியாக போனால் ஸ்மோக் இருக்குமா, ஒரே புகையாக இருக்குமா, ஆத்மாக்கு வழியே தெரியாதான். ஆனால் சவுத் வழியாக போயிட்டா என்னன்னா, ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சு சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே போய் இன்னொரு தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போயிடும். தாம்பரத்துலேருந்து போய் இங்கே குரோம்பேட்டையிலையோ ராஜகீழ்பாக்கத்துலேயோ கோபாலபுரத்துலேயோ, சுவாமி அங்கேன்னு வந்திருக்காரு, அதாவது கோபாலபுரத்துலேயோ செனட் ஆஃப் ரோட்லேயோ எங்கேயோ போயிடும். உத்தர வழி நார்த் பாத் வழியாக போனால் அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். அக்னி கூடவே வரும், அந்த அர்ச்சிஸ் லைட், அந்த லைட் வழியாக போயிடுத்துனா ஜீவாத்மா அடுத்த ஜன்மம் இருக்காது. நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததேன்னு உபனிஷத் வாக்கியம். அதை பிரம்மசூத்திரத்தில் கடைசி அத்தியாயத்தில் விசாரம் பண்றார் பாதராயணர். நசபுனஹா ஆவர்த்ததை, திரும்பி வராது, அவ்வளோதான், போயிடுத்துனா திரும்பி வராது. இப்போ வைகுண்டம் எப்படி இருக்கும் சார், பிடிக்காம இருந்துட்டுனா அங்கேயும் திரும்பி வரலாமான்னு கேட்டால் அங்கேயே செட்டில் ஆகிட வேண்டியது தான், அதனால திரும்பி வர முடியாது. அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். அந்த போகிற வழி எப்படி இருக்கும்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது. விஹாயசகதிஹி ஜோதிஹி சுருச்சிஹி ஹுதபுக் விபுஹு ரவிஹி
விரோச்சனஹ சூரியஹ சவிதா ரவிலோச்சனஹ அனந்தோஹுத புக்போக்தா. 11 நாமாக்கள் அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்லும். அப்போ இந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு வெளியில போகும்போது முதல்ல நாளுக்காக காத்துருக்கும். இரவில் பரமபதித்தாலும் பகலுக்காக காத்து கொண்டிருக்கும். கிருஷ்ணபக்ஷத்தில் பரமபதித்தாலும் சுக்லபக்ஷத்துக்காக காத்துருக்கும். தட்சிணாயணத்தில் பரமபதித்தாலும் உத்தராயணத்துக்காக காத்துண்டுட்டு அப்புறம் மேலே போகும். பீஷ்மர் கையில் அந்த வரம் இருந்ததுனால அவர் என்ன யோசிச்சுட்டார், இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தில் இருந்து உத்தராயணம் வந்த உடனே போகலாமே, அதனால உத்தராயணகான்னு எடுத்தார். இப்ப கிருஷ்ணர் எதிர்க்க நிற்கிறார். பீஷ்மாச்சாரியர் படுத்துட்டு இருக்கார். யுதிஷ்டிரன் இத்தியாதி பிரதர்ஸ் எல்லாம் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அப்போ பீஷ்மர் கிட்ட இவர் ராஜ்ய தர்மம் கேட்கணும்னு வந்திருக்கார் யுதிஷ்டிரன். அப்போ பீஷ்மர் சொன்னாராம், அதெல்லாம் விடுடா, என் எதிர்க்க ஒருத்தன் நிற்கிறான் பாரு, தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா, இவனை பற்றி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னபோதுதான் பீஷ்மஸ்துதி பிறந்தது. இப்போ சார் இந்த ரேட்டில் போனால் நாங்கள் எப்போ நீங்கள் முடிப்பேள் அதெல்லாம் முடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க, உங்களை போர் அடிக்க மாட்டேன். இதிமதிருபகல்பித வித்ருஷ்ண பகவதி சத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபயேயுஷி யத்பவத் பிரவாஹः. பீஷ்மர் நினைச்சு பார்க்குறாங்க. அதாவது இந்த நினைச்சு உண்ணி பார்த்தல், எண்ணி உண்ணி பார்த்தல் ஸ்ரீமத் ராமாயணத்தின் தொடக்கம். கர்ப்பவதியாக இருந்த சீதையை காட்டில் விட்டுட்டான் லக்ஷ்மணன். மன்னி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அழுதுண்டே போயிட்டான். இவ பாவம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது, வால்மீகி ஆசிரமத்துக்கு வரா. வால்மீகி ரொம்ப வருத்தப்பட்டார், சீதா உனக்கு போய் இந்த நிலைமை வந்துடுத்தே அப்படின்னு பாவம் ரொம்ப வருத்தப்பட்டார் அவர். அப்போ சீதா இப்படி இருக்கிறத பார்த்துட்டு வால்மீகிக்கு உள்ளுக்குள்ள எண்ணம், நான் ஏதோ பெரிய அந்த சுவாமி ரொம்ப ஞானின்னு நினைச்சிட்டு இருந்த ராமரே போய் சீதையை நடுக்காட்டுல அனுப்பலாமா? ஒரே அவருக்கு வருத்தம். ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்பதான் நாரதர் வந்தார். நாரதர் கிட்ட இவர் சந்தேகம் கேட்கலான்னு நினைக்கிறார். நாரதர் அந்த காலத்து திருலோக சஞ்சாரி, மார்க்கெட்டிங் மாதிரி ஊரூரா போயிட்டு இருப்பார். அவர்கிட்ட டவுட் கேட்கணும்னு ஆரம்பிச்ச போதுதான் தபஸ்வத்யய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். இவர் ஏதோ கேள்வி கேட்கிறார், அவர் பதில் சொல்லணும். உடனே வால்மீகியை பார்த்து நாரதர் சொன்னார், உனக்கு என்ன டவுட் இருக்கோ கேளு, அதுதான் சனாதன தர்மம். ஞாபகம் வச்சுங்க, சனாதன தர்மம் இவ்வளவு ஆண்டுகளாக ஏன் எவ்வளவோ எதிர்ப்பையும் மீறி இருக்கு தெரியுமோ? பிகாஸ் we are very tolerant. அதாவது நம்ம கேள்வி கேட்பதை சம்மதிப்போம், மரியாதையா கேள்வி கேட்டால் சம்மதிப்போம். நிறைய பேர் சொல்வா, சுவாமி ஏனைய மதங்களில் கேள்வி கேட்க விடுதலை, அவா எப்படியோ போட்டோம், நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சனாதன தர்மத்தில் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்காமல் போனால் நமக்கு கிரந்தமே கிடையாது. கிமேகம் தெய்வதம் லோகேன்னு 6 கேள்விகள் யுதிஷ்டிரன் கேட்கலைன்னா சஹஸ்ரநாமம் இல்லை. அர்ஜுனன் கேள்வி கேட்கல, கண்ணன் பதில் சொல்லலைன்னா கீதை இல்லை. ஜனமேஜயன் கேள்வி கேட்கல, வைஷம்பாயனர் பதில் சொல்லலைன்னா பாரதம் இல்லை. மதுர கவி ஆழ்வார் கேள்வி கேட்கல, நம்மாழ்வார் பதில் சொல்லலைன்னா திருவாய்மொழி இல்லை. கேள்வி கேட்டு கேட்டு வந்த சம்பிரதாயம் இது. அதனால யங்ஸ்டர்ஸ்லாம் கேள்வி கேட்டால் அதை என்கரேஜ் பண்ணும். உடனே அதை போய் தட்டி, நான் எங்கள் அப்பாவை இப்படிலாம் கேள்வி கேட்டேனா, நீ எப்படி என்ன கேள்வி கேட்கனா, அதெல்லாம் பயப்படுறதே இல்லை. இப்போ ஒரு குழந்தையும் பயப்படுறதே இல்லை. குழந்தைகளை பார்த்து அப்பா அம்மா நன்னா பயப்படுறான். ஏறக்குறைய கிம் கரவாணின்னு கிங்கராளாக இருக்கா. அது ஒரு குழந்தை பயங்கிற நரம்பே ஓடுறதில்லை. என்ன சார் பண்ணிடுவார். அதனால் இந்த வம்புக்கே போகாதீங்க. முதல்ல யாராவது கேள்வி கேட்டால், உங்கள் ஆத்துலேயே நிறைய பேர் சொல்கிறார், சார் என் பேரனை விட்டா அது கேள்விகள்லேயே PhD பண்ணிவிடும் போல இருக்குது, அவ்வளோ கேள்வி கேட்குது. இப்போ எப்படி சமாளிக்கிறதுனா, நான் ஒரு ஈஸியாக ஒரு மெத்தட் கற்று தட்டுமா? யாராவது கேள்வி கேட்டால் முதல்ல நீங்கள் ரொம்ப நன்னா இருக்கும் உங்கள் கேள்வின்னு சொல்லிவிடுங்க. எப்போவுமே யாராவது கொஸ்டின் கேட்டால், இதெல்லாம் நான் ஃபாலோ யூஎஸ்க்கு போனேன்னு வச்சுக்கோ, எல்லாம் கேள்வி கேட்கும். நான் உடனே சொல்லுவேன், வெரி குட் கொஸ்டின். அதுலேயே அவளுக்கு சந்தோஷமாக உட்காந்துட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பதில் சொன்னாலும் அது காதுலேயே போகாது. அதனால் ஃபஸ்ட்டு யாராவது கேள்வி கேட்டால், வெரி குட் பேட்டா, பஹுத் அச்சா சவால் ஹேன்னு சொல்லிவிடுங்க. அவ்வளோதான். அதோட ஃபஸ்ட்டு லெவல் பிரச்சனை தீர்ந்து போயிடும்.
ரெண்டாவது, பெற்றோர்கள் தாத்தா பாட்டி நிறைய உபன்யாசம் கேட்டு உங்க ஞானத்தை விருத்தி பண்ணிட்டா நீங்க அந்த குழந்தைக்கு பதில் சொல்லலாம். அதை எப்படி நீ இந்த கேள்வி கேட்கலாம், அசடு பிசடா கேள்வி கேட்காத, சாமி கண்ணை குத்தும், இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லி அதை குழப்பிவிடாதீங்க போட்டு. எவ்வளவு அழகா கேள்வி கேட்கிறார் பாருங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பீஷ்மர் ஸ்டைலா பதில் சொல்றார். ஆனா அது சொல்றார், கிருஷ்ணரை முதல்ல பாரு, எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. அதனால்தான் ராமாயணத்துல 16 குணங்களோடு பொருந்தினவன் எவன்னு கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீரியவான் அப்படின்னு 16 குணங்களோடு பொருந்தினவன் எவன் இப்போது, சாம்பிரதம் லோகே, இப்போ நம்ம இருக்கிற டைம்ல. அந்த 16 குணங்களோடு பொருந்தினவன் யாரு? ராமர். என்ன சார் இது கூட தெரியாதா? ராமர் தான். அப்படின்னா அந்த பதில் நாரதருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? தெரிஞ்சிருக்கு. அவர் உடனே என்ன பண்ணியிருக்கணும்? கையை தூக்கிட்டு எஸ் ராம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் பண்ணலை. நீங்கள் ராமாயணத்தை படிங்கோ. வால்மீகி சொல்றார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாரதருக்கு தெரியுமாம் பதில் ராமன்னு. என்ன பண்ணாராம்? கண்ணை மூடிண்டாராம், அப்படின்னு எச்சையை முழுங்கினாராம். அப்புறம் ராமன்னாராம். ஏன் சார் இதெல்லாம் கண்ணை மூடிட்டு எச்சையை முழுங்கிவிட்டு யாராவது ராமன்னு சொல்லுவாளோன்னு கேட்டால் அதுக்கு ரொம்ப அழகாக ஒருத்தர் பதில் சொன்னார். இப்போ ராத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, அவள் ஸ்வீட் பண்ணியிருக்கான். ஸ்வீட்லேயே 3 உண்டு. பொத்துன்னு போட்ட உடனே இலையில உட்காந்துண்டு தானே அதுக்கு சக்கரை பொங்கல்னு பேர். 6 ஓடித்துனா பாயசம்னு பேர். பாயசமும் இல்லாமல் சக்கரை பொங்கலும் இல்லாமல் நடுவில் நரசிம்மாவதாரம் மாதிரி ஒன்று இருக்குன்னா அதுக்கு அக்கார வடிசல்னு பேர். அது எப்படி பண்ணணும்னு அதை தனியாக, முளக்குழம்பு அக்கார வடிசல், அது ஒரு தனி உபன்யாசம் வச்சுக்கலாம். பெரியவாளெல்லாம் வச்சு நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தனியாக எங்கேயாவது ஒரு ஹாலில் போட்டு சொல்கிறேன். இந்த அக்கார வடிசல் ஒருத்தர் ஆற்றுக்கு போகிறேன், இப்போ உங்கள் ஆற்றுக்கு வரேன்னு வச்சுக்கோ, வந்துட மாட்டேன், கவலைப்படாதுங்க. பல பேருக்கு ஒரு பயம், ஏன் சார் இவர் இதுக்கு வந்துடும், வரேன்னு வச்சுக்கோ. நீங்கள் அக்கார வடிசல் பண்ணியிருக்கேன், நான் கற்றுத்தரேன் மாமி எல்லாம். அது நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த அக்கார வடிசல் நான் உங்கள் ஆற்றுக்கு வரேன், நீங்கள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். நான் இன்னும் வாயிலேயே போட்டுக்கல. அதுக்கு முன்னாடி ஓஹோ ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டா மாமியை பார்த்து பயன்னு அர்த்தம். வாயில போட்டுனுட்டோ ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா அனுபவம்னு அர்த்தம். ராமனுடைய நாமாவை தான் அனுபவித்து அதனுடைய ருச்சியை முகர்ந்து உணர்ந்து பிறகு ராமன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த இடத்துல இதிமதிருபகல்பித வித்ருஷ்ண பகவதி சத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே. அந்த கிருஷ்ணரை பார்த்து முதல்ல அவர் சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டுட்டு இந்த கிருஷ்ணரை வர்ணிக்கிறார். திரிபுவன கமனம் தமலவர்ணம் ரவிகர கௌரவாம்பரம் ததானே வபுரலக குலவ்ருதானநாப்ஜம் விஜய சகேரதிரஸ்து மேனவத்யா திரிபுவன கமனம். தமால வர்ணம், தமாலம்னு ஒரு விருட்சம், அதனுடைய பார்க் பார்த்தேன்னா பிளாக்கா ஒரு கிரீனிஷா இருக்கும், கிரீன் கலந்துருக்கும். அதனால தான் அம்பாளுக்கு மதுரையில் மேச்சகாங்கின்னு பேர். ஒரு கருத்த பச்சை. அந்த பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்லாம் கருத்து இருப்பாளாம், ஆனால் அது ஒரு கொஞ்சம் பச்சை கலந்துருக்கும். மேச்சகாங்கின்னு பேர். மீனாட்சி மேமுதம் தேஹி மேச்சகாங்கி ராஜமாதங்கி. மேச்சகாங்கி அந்த கலர், அம்பாளோட கலர் ஒரு மாதிரி கருத்த பச்சை. பெருமாளுக்கும் அதே கலர் தான், கொஞ்சம் ப்ளூ கலந்துருக்கும். தமால வர்ணம், திரிபுவன கமலம் தமால வர்ணம் ரவிகர கௌரவாம்பரம் ததானே. அதுக்கு மேல பெருமாள் தரித்திருக்கக்கூடிய வஸ்திரம் அப்படியே சூரியன் கிரணங்கள் மாதிரி ஒளிக்கற்றைகள் வீசுமாம். பட்டத்ரீல் ஸ்ரீமன் நாராயணியத்தில் சாதிக்கிறார். நீலாபம் குஞ்சிதாக்ரம் கனமமலதரம் சையதம் சாருபங்கியா ரத்னோத்தம்சாபிராமம் வலைதம் உதயச்சந்திரகைஹி பிஞ்சஜாலைஹி மந்தாரஸ்ரங் நிவீதம் கனபிருதுகபரி பாரம் ஆலோகயேஹம் ஸ்னிக்த ஸ்வேதோத்வ புண்ட்ராம் அபிச்ச சுலலிதாம் பாலபாலேந்து வீதீம். ஒரு பிறைச்சந்திரனை வச்சா மாதிரி இருக்குமாம் பெருமாளுடைய நெத்தி. அதுல கோபி சந்தனம் அந்த கஸ்தூரி திலகம் தரிச்சுட்டு இருப்பாராம்.
அந்த 2 கபோலங்களும் எப்படி இருக்கும்னார், எமரால்டு ஹில் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த எமரால்டுன்னு ஒரு சொல்கிறோம் இல்லையா, மரகதக்கல். அந்த மலையில் ஸ்கூப் பண்ண மாதிரி இருக்குமா, இந்த குழந்தைகள்லாம் ஐஸ்கிரீம் ஸ்கூப்னு எடுப்பாள், அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்கூப் பண்ணணும். ஸ்கூப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கன்னம் வைக்கணுமா, அதுக்கு மேலே வெண்ணெயை 2 லேயர் தடவணுமா, நன்னா பாலிஷ் பண்ணி அது நன்னா க்ரீன் கலர் மிரர் மாதிரி இருக்கணுமா, காதில் மகர குண்டலம் இருக்கணுமா, அதனுடைய ஒளிக்கற்றை இதில் பிரதிபிம்பம் பட்டு அது ஒளிக்கற்றை வீசணுமா, அதுக்கு நடுவில் பெருமாள் சிரிக்கணுமா, அந்த நட்சத்திரங்கள் 32 எடுத்து மேலையும் கீழையும் வச்சா மாதிரி இருக்கணுமா. அதனால உண்மையில தந்த பங்கி ஸ்புரதருண தரச்சாய பிம்பாதரந்தகன்னர் பட்டந்திரி. அதுக்கு நடுவில் சிரிக்கணுமா, அந்த வாயை திறந்து அவர் உஃப்னு ஊதணுமா, அது புல்லாங்குழல்ல பட்டு சாமகானம் கேட்கணுமா, அதை கேட்டுட்டு பட்டத்ரியுடைய ஆத்மா பரமபதிக்கணுமா. எப்படி இருக்கு பாருங்க நாராயணி திருஷ்யம். பல்லு உண்மையில தந்த பங்கி ஸ்புரதருண தரச்சாய பிம்பாதரந்தக. அந்த கிருஷ்ணரை எதிர்க்க பார்த்தார். வபுரலக குலவிருதானனாப்ஜம். பெருமாளுடைய அந்த ஹேர் இப்போ எங்களுக்கு அந்த ஃபேஷன் மறுபடியும் வந்துடுத்து. என்னென்னா லாங் ஹேர். நாங்களும் இப்போ பின்னாடியிலேருந்து பார்த்தா அது ஆனா பெண்ணானே இப்போ கொஞ்சம் சந்தேகப்பட்டு முன்னாடி போய் பார்த்து அதுலேயும் இப்போ நாங்கள்லாம் 4-5 ஜெண்டர் வேறு வச்சுட்டோம். அது ஹீ ஷீ தே அது எதோ போகிறது. அதனால் இப்போ அவ்வளோ விருதா குலானனாப்ஜம் எல்லாரும் பாகவதம் படிக்கிறான்னு இதுலேயும் தெரியுது. அவ்வளோ நீள குழல் கற்றை. விஜயசகே ரத்திரஸ்து மேனவத்யா. இப்பேற்பட்ட விஜயசகே. விஜயன்னா யார்? அர்ஜுனன். அர்ஜுனனுடைய ஃப்ரெண்டே என் மனசில் நிற்க மாட்டியா? யுதி துரக ரஜோ விதூம்ர விஸ்வக் கச்சலுலித ஸ்ரமவார்யலங்கிருதாஸ்யே மம நிஷித ஷரை விபித்யமானத்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. இதுக்கு ஒரு கதை. மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் சண்டை போடலாமா வேண்டாமா? ஏன்னா கிருஷ்ணா வாஸ் ரிலேட்டட் டு போத் சைட்ஸ். கிருஷ்ணருடைய சொந்த அத்தை பிள்ளைகள் தான் இந்த பாண்டவாள். மாதிரி குழந்தைகளையும் சேர்த்துக்கோங்க, 3+2 எல்லாம் அவருடைய கசின்ஸ். கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த பிள்ளை சிவபெருமான் அனுகிரகத்தால் பிறந்ததால் ஷாம்பன்னு பேர். அந்த ஷாம்பன் கல்யாணம் பண்ணிட்டது துரியோதனனோட பொண்ணை. அது சொல்றது புரியுறதோ? துரியோதனன் பொண்ணு இஸ் மேரிட் டு கிருஷ்ணாசன். அப்படின்னா கிருஷ்ணரும் துரியோதனனும் சம்பந்தி. இன்னொரு பக்கம் கிருஷ்ணருடைய தங்கையை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அர்ஜுனன் ஆத்து மாப்பிள்ளை. அப்படின்னா பஞ்சபாண்டவாள் அத்தை பிள்ளை, அர்ஜுனன் ஆத்து மாப்பிள்ளை, துரியோதனன் சம்பந்தி. இப்போ யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது? ஒரே ப்ராப்ளம். அதனால தான் சகுனி என்ன பண்ணிவிட்டானா, அந்த திருஷ்யம் உங்களுக்கு தெரியும். நீ போய் கிருஷ்ணர்கிட்ட ஹெல்ப் கேளுன்னா, துரியோதனன் கார்த்தால ஒரு 10 மணிக்கு தலைமாட்டுக்கிட்ட உட்காந்துட்டான். கிருஷ்ணர் கார்த்தால அப்போ தான் துவாரகாவில் தோக்லா ஃபாஃப்டா கான்வி டேப்லா துவாரகாவில் தானே கிடைக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் படுத்துன்னு இருக்கார். பவர் நேப் எப்போ எடுத்துப்பா? சாப்பிட்ட ஒன்றும் எடுத்துப்பா, உபன்யாசம் கேட்கும்போதும் எடுப்பா. உபன்யாசம் கேட்கும்போதும் ஒரு பவர் நேப் இருக்கும். அதனால் ஜம்முன்னு அவர் படுத்துன்னு இருக்கார். அர்ஜுனன் வந்தான். அவன் திருவடி கிட்ட உட்காந்துட்டான். கிருஷ்ணர் எழுந்துக்கும் போது ஹலோ அர்ஜுன் கேசே ஹோ அப்படின்னு கேட்டார். உடனே துரியோதனன் கோவம் வந்துருச்சு. நான் தான் முதலில் வந்தேன், 10 மணிக்கு முதல் அப்பாயின்மெண்ட் எனக்குன்னா. அதுக்கு கிருஷ்ணா சொன்னேன், ஏண்டாப்பா தலை பின்னாடி யாராவது போய் உட்காந்துப்பாளா, சடை முன்னாடி நில்லு அப்படின்னு. அப்போ கேட்டார், வாட் ஹெல்ப் ஷுட் ஐ டூ? நீ எனக்கு சம்மந்தி ஹெல்ப் பண்ணணும்னார். கிருஷ்ணன் சொன்னார், சம்மந்தி முறையெல்லாம் பார்த்தா இவர் எங்காத்து மாப்பிள்ளை, இவருக்கும் ஹெல்ப் பண்ணணும். நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒரு பக்கம் என்னுடைய ஃபுல் சைன்யம், ஃபுல் ஆர்மி, எல்லார்கிட்டையும் ரஃபேலு, AK-47, S-400 டேங்க் எல்லாம் இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான். துரியோதனன் வாயை திறந்து கேட்கலாம் நினைக்கிறதுக்குள்ள கிருஷ்ணன் சொல்லிட்டார், எப்பவுமே சொத்து பிரிக்கும் போது இளையவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரமா. யங்ஸ்டர்ஸ் ஷுட் பி கிவன் த ஃபர்ஸ்ட். அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்னா, அர்ஜுனன் கேட்டார், இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நீ தான் வேணும்னு விட்டார். துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணர் ஒருத்தர், சைன்யம் இவ்வளோ பெருசாச்சு. சிலது என்ன பண்ணோன்னா, எனக்கு ப்ளூ ஜாக்கெட் டைமண்ட் வேண்டாம், ரத்னா ஸ்டோர்ஸில் போய் 10 பாத்திரம் வாங்கிக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த ஆர்மி எனக்கு போகிறோன்னு விட்டான்.
உடனே என் தம்பியை வைத்துக் கொள்ளட்டும் கிருஷ்ணா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்போ ஆத்துக்கு வந்த உடனே மாமா, யாரு? சகுனியை பார்த்து, வென்று விட்டோம், நாங்கள் வென்று விட்டோம். சரி, நான் 200 ரூபா அப்புறம் கொடுக்குறேன், முதல்ல கிருஷ்ணர் எந்த பக்கம்னு சொல்லு. கிருஷ்ணர் அந்த பக்கம். ஆசடே, அவனை போய் நீ அந்த இடத்துல விட்டுட்டு வந்தியானே, அவன் என்னவோ பண்ணி யுத்தத்தை ஜெயிச்சுடுவான், அவனை சண்டை போடாமல் பார்த்துக்கோ. மாமா சொல்லி அமிச்சார். மறுபடியும் போச்சு இந்த துரியோதனன். மாமா சொன்னார், நீ யுத்தத்தில் ஆயுதம் எடுக்கப்படாதான். கிருஷ்ணன் சொன்னார், ஓகே, இன் மகாபாரத யுத்தம் ஐ வில் நாட் யூஸ் அ வெப்பன். வெப்பனை யூஸ் பண்ணலன்னு விட்டார் பெருமாள். வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ அர்ஜுனன் சொன்னா, என்ன கிருஷ்ணா, எங்க பக்கம் நின்று எங்களுக்கு உதவுவேன்னு சொன்ன நீ ஆயுதம் எடுக்கலைன்னா எதுக்குடா நீ பிரயோஜனப்படுவே? இல்லை, யுத்த பூமியில் ஆயுதம், இப்போ யாரோ ஒருத்தர் கார்கில் போறாரு, எதுக்கு? சும்மா அங்கே போய் புளியோரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நான் சொல்லுவேன். யுத்தம் பண்ண, இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், சர்ஜரி டேபிளுக்கு போன உடனே அஹிம்சா பரமோ தர்மஹான்னு சொல்லிட்டாருன்னா அவர் எப்படி ஹிருதயத்தை கிழிப்பார்? எந்த இடத்துல எது சொல்ல வேணுங்கிற ஒரு வியவஸ்தை வேண்டாவோ? அப்போ கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் கேட்டான், நீ யுத்த பூமிக்கு எங்களுக்கு உதவுவேன் என்று சொன்னாயே கிருஷ்ணா, ஆனால் நீ ஆயுதம் எடுக்காவிடில் நீ எங்கனே உதவுவாய்? வாட் வில் யூ பி டூயிங் ஆன் த பேட்டில் ஃபீல்ட் when you have vowed not to lift a weapon? அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், அர்ஜுனா, உனக்கு யாரு சாரத்தியம் இவ்வளவு நாள் பண்ணாலோ அவளை 18 நாள் கேஷுவல் லீவ் எடுக்க சொல்லு. ஐயோ, அவன் எடுத்துட்டு போயிட்டா என் ரதத்தை யாருடா ஓட்டுவா? நான் ஓட்டுறேன்டா உனக்கு. பெருமாள் எப்படி இறங்கி, இதுக்கு தான் சௌலபியம் சௌஷீல்யம்னு பேர். எங்கேயோ இறங்கி வர பாருங்க, சர்வலோகேஸ்வரன். திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு ஆச்சாரியன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எழுதியிருந்தார், அர்ஜுனனுடைய செருப்பு பெருமாள் முதுகுல தேய்க்குமா. சர்வலோகேஸ்வரன் என்ன அண்டின பாண்டவர்களை நான் ரட்சிப்பேன் என்பதற்காக சாரத்தியம் பண்ணார். இது வரைக்கும் புரிஞ்சுதோ? இப்போதான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. யுத்தம்னு தீர்மானமான உடனே பீஷ்மர் ஒரு அறிக்கை விட்டார். எல்லா டிவி, தந்தி டிவி, பாலிமர் டிவி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார்? கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கானா? எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஆம் சார். அவனை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன். அவனா நானா பார்க்கவும். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வருது, கிருஷ்ணா says he will not lift any weapon. அடுத்த ஆர்டிகல், பீஷ்மா says I promise that Krishna will lift a weapon. ஜெயிப்பது யார்? அவ்வளவுதான். இது முதல் நாள்லேருந்து யுத்தம் ஆரம்பிச்சது. அர்ஜுனன் முதல் நாளே டவுட். சில குழந்தைகள்லாம் கிளாஸ்ல டீச்சர் இன்னும் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டா டவுட். ஏன்பா முதல்ல எடுக்கிறேன் அப்புறம் டவுட்டை கேளுப்பா. என்ன கேட்டான் அர்ஜுனன்? எதிர்க்க நிற்கிறதெல்லாம் எங்க தாத்தா, அத்திம்பேர், அத்தங்காய் வள்ளான்னு நின்றுருக்கா. அவர்கள் உடம்பில் ஓடும் ரத்தமும் எங்கள் உடம்பில் ஓடும் ரத்தமும் ஒன்றல்லவா? எல்லாம் சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கணும்? நரசிம்ஹாவதாரம் எடுத்த அந்த நேத்திரங்களை காண்பித்து நான் சொல்றேன் சண்டை போடுன்னு சொல்லியிருக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுட்டு இருக்கும். இவர் ஆரம்பிச்சுட்டார் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு போட்டு அர்ஜுனனுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டோன்னே மறந்து போயிடுச்சு. நம்ம ஏதோ சண்டை போடலாமா வேண்டாமான்னு கேட்டால் இவர் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. முடியும் போது கிருஷ்ணா போடும் கிருஷ்ணா, நான் சண்டையே போட்டுடுறேன். 700 ஸ்லோகம். இவன் என்ன கேட்டான்? சண்டை போடலாமா வேண்டாமா? இவர் பாட்டுக்கு பகவத்கீதை சர்வோபனிஷதோகாவகான்னு சொல்லிட்டு இருக்கார். முதல் நாள் யுத்தமாச்சு, 2வது நாள் யுத்தமாச்சு, ஒருத்தர் செத்து போல. 10வது நாள் வரும்போது அர்ஜுனன் இங்கேருந்து ஒரு அம்பு அடிக்கிறார், பீஷ்மர் இப்படி பிடிக்கிறார், லேலோ அப்படின்னு அவர் ஒரு அடிக்கிறார், பிடிக்கிறார். கிருஷ்ணர் பார்த்தார், யோ எல்லா வேலையும் விட்டுட்டு உனக்கு சாரத்தியம் பண்ணா நீயும் உன் தாத்தாவும் உட்காந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தா எப்போ முடியும்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு கோபம் வருகின்றது. அப்ப அவர் என்ன பண்ணாரா? ரதாரூடனாக இருந்த பகவான் அந்த தேர்தட்டிலேருந்து குதிச்சாராம். அது குதிக்கும் போது, ஏன்னா இது வரைக்கும் கிருஷ்ணன் சண்டையே போடலையே. கிருஷ்ணன் சண்டை போட்டா 2 நாள்ல யுத்தம் முடிஞ்சிட்டு இருக்கும். அது இவர் குதிச்சார் இல்லையா, உடனே எல்லா டிவி சேனலும் இவர் ஃபோக்கஸ் பண்றா. கிருஷ்ணர் இறங்கிவிட்டார், என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வக்கு. அப்போ பெருமாள் இறங்கினாராம். இறங்கின பெருமாள் என்ன அழகா சொல்ற பாருங்க. சபதி சகிவச்சோ நிஷம்ய மத்தியே நிஜபரையோர் பலையோர் ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா கிருதவதி பார்த்தசகே ரதிர் மமாஸ்து. பெருமாள் இறங்கினாராம்.
ரெண்டு பக்கத்தையும் பார்த்தாராம். கௌரவ சைன்யம் தார்த்தராஷ்டிர புத்திரால், திருதராஷ்டிர புத்திரால், தார்த்தராஷ்டிரால ஒரு கண்ணால பார்த்தாராம், பாண்டு புத்திரால ஒரு கண்ணால பார்த்தாலாம், சைன்யத்தை ஒரு கண்ணால பார்த்தார். எதுக்கு கண்ணால பார்த்ததுக்கு அவ்வளவு திருஷ்யமான்னு கேட்டா, நம்ம இந்திரியங்கள்லயே ரொம்ப ஸ்ட்ராங் கண்ணு. மாங்கள்லயே பொதுவா பெரியவாள்லாம் இருந்தா சொல்வா திருஷ்டி பட்டுடுத்து, கண் எச்சில். நீங்க நார்த்லாம் போனீங்கன்னா நசர் உத்தார்னான்னு சொல்வா. அந்த கண்ணுங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங் இந்திரியம். ஹம்சமத்ய கமடாத்யவதாரஷதா சங்கல்ப சூரியோதயம்ங்கிற நாடகத்தில் தேசிகன் எடுக்கிறார். ஒரு தாய் மீன், அதுக்கு ஒரு தனி சிறப்புண்டு. தாய் மீன் குட்டி மீனுக்கு சமைக்கவே வேண்டாம். நம்ம லிட்ரேச்சர் படி ஒரு நம்பிக்கை, தாய் மீன் குட்டி மீனை போய் பார்க்குமா, இப்படி பார்க்குமா, அதுக்கு வயிறு ரொம்ப போயிடுமா. அந்த மாதிரிலாம் நமக்கு வரம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. நம்ம மாற்று குழந்தை நம்மக்கிட்ட பசிங்கிறது, அதை இப்படி பார்க்குறோம், வயிறு ரொம்ப எடுத்துனா கிச்சனே வேண்டாம் இல்லையா. நம்ம உட்காந்து அதை பாருங்க இதை பாருங்க, மல்லிகா பத்ரிநாத்தை பார்த்து, ஹேமா சுப்பிரமணியம், சாந்தா பாட்டி, புளியோதரை டிராவல்ஸ், இவ்வளோ பேரை பார்த்து உட்காந்து சமைச்சுட்டு இருக்கோம். தாய் மீனுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ், குட்டி மீனை பார்த்தாலே போகிறோம். அந்த பார்வையால கிருஷ்ணர் எல்லாரையும் பார்த்தாராம். அதுலயே அவள வீக் ஆயிட்டாளாம். அடுத்தது சொன்னார், வியவஹித பிரதனா முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்ய குமதி மஹரதாத்ம வித்யயா யஸ்சரணரதிஹி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி ஒரு கலகம் ஏற்பட்டவுடன், பாவம் பகவத்கீதையெல்லாம் மெனக்கெட்டு பெருமாள் முதல் நாள் சொல்லியிருக்காரு. இது உட்காந்து 10வது நாளில் கூட உட்காந்து இப்படி மெதுவாக சண்டை போட்டு இருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, இவனுடைய புத்தி கலங்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த கலங்கம்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பீஷ்மர் மாதிரி ஒரு பரம பக்தர் பார்க்கவே முடியாது. இன்னைக்கும் அவர் சோதிவாய் திறந்து சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் நமக்கு ஆதாரம். அவ்வளவு படித்தவர், அவ்வளவு கங்கா புத்திரர், அப்பாவுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணவர், எல்லாம் பண்ணார். ஏன் அவர் ஷரதல்பத்தில் படுத்துக்கணும்? யோசிச்சு பாருங்க. உடம்பு முழுக்க குத்து 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 குத்துன்னு குத்தி வச்சிருக்கான் அர்ஜுனன். ரத்தம் அப்படியே கீழே வழிஞ்சுன்னு இருக்கு. His body is deprived and depleted. All the blood in his body has come out. என்ன பெயின்? ஏன் அவர் கஷ்டப்படணும்? இதுக்கு ஒரு சரித்திரம். சரித்திரம்னா பாரதத்துக்குள்ளேயே திரௌபதி சபை நடுவில் அவமானப்பட்ட பொழுது அவர் ரஜஸ்வலையா இருந்தார். She was menstruating. ஏகவஸ்திரா ரஜஸ்வலா. வலியில துடிச்சுட்டு இருக்கா. துஷாசனன் பிடிச்சவளை நடு சபைக்கு பிரதிக்ராமின் போய் சொல்றான். பலார்னு அவனுக்கு அறையை கொடுத்துட்டு துஷாசனன் நடு சபைக்கு திரௌபதி இழுத்துன்னு வரான். வழியிலெல்லாம் ரத்தம் வழிஞ்சுட்டே இருந்ததுன்னு வியாசர். துடிக்கிறாளாம் வலியில. எப்படியோ அந்த ஏகவஸ்திரா ரஜஸ்வலா ஒரு வஸ்திரத்தை பிடிச்சுண்டு பீஷ்மர் கிட்ட போனா. நீங்க எவ்வளவு சாஸ்திரம் படிச்சவர் பீஷ்மரே, உங்க பொண்ணா நான் இருக்கேன், என்னை நடு சபையில அவமானப்படுத்துறாளே, நீங்களோ பரசுராமருடைய சிஷ்யர், ஒரு சமயம் ஒரு வினாடி நீங்க அம்ப எடுத்தேன்னா இந்த 100 பேரும் ஒழிஞ்சிருவா, எனக்காக நீங்க எடுக்க மாட்டேளான்னு கதறினா. அப்ப பீஷ்மர் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, சில தர்மசாஸ்திர வாக்கியங்கள் உண்டு, பதிக்கு பத்னி சொந்த பொருள்னு. அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்மா, ஆர்டிக்கல் 54F படி நீ பொசஷனா இல்லாட்டா 92B படி பொசஷன் இல்லையான்னு ஒரு பெண் கதரும் போது ஹெல்ப் பண்ணல. பெருமாள் இதை மனசுல வச்சுண்டாராம். என்னுடைய பக்தனாக இருந்தாலும் ஒரு பெண் கதரும் போது உதவாமல் போய்விட்டீரே காங்கேயரே, உம்மக்கிட்டேந்து நான் சஹஸ்ரநாமம் வாங்கிக்கணும்னா துரியோதனன் போட்ட சாப்பாட்டால வளர்ந்த அந்த ரத்தத்துல நான் வாங்கிக்க மாட்டேன். உடம்புலேருந்து அந்த ரத்தமெல்லாம் போன பிறகுதான், ஏன்னா தப்பான முறையில் சம்பாதித்து அது வந்ததுன்னு வச்சுங்கோ, அந்த ஸ்துதி பலிக்காது. உபநிஷத்துலலாம் சொல்லுவா, நேர்முகமாக வந்தால்தான் அது பலிக்கும்னு. பீஷ்மர் கிட்டேருந்து அப்புறம் வாங்கிக்கிறார்.
அதனால தான் களங்கம்ங்கிற ஒரு அடல்டரேஷன். ஃபுட்டில் எப்படி அடல்டரேஷனோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கூட தவறான முறையில் அந்த சம்பாத்தியம் வந்ததுன்னா அந்த சாப்பாட்டில் தௌர்குண்யம் ஏற்படும். शरणरतिहि परमस्य तस्य मेस्तु स्वनिगममपहाय मत्प्रतिज्ञामृतमधिकर्तुमवप्लुतो रथस्थः धृतरथचरणोऽभ्ययाच्चुलद्गुर्हरिरिव हन्तुमिभं गतोत्तरीयः. ஐயோ, இந்த ஸ்லோகங்கள்லாம் ஒரு பதமாக பார்க்கணும். மதுரம் மதுராட்சரம். கதோத்தரியா என்ன அழகா சொன்னார். கிருஷ்ணருக்கு கோபம் வந்ததாம். எப்படியாவது இந்த அர்ஜுனனுக்கு பாடத்தை கற்பித்து இந்த பீஷ்மரை நான் முடிக்கின்றேன்னு ரதத்திலேந்து குதித்தாராம். அலகுலைய தலகுலைய அந்த கேசபாசங்கள் ஆடுறதான் ஓடினாராம். ஆச்சா, இப்போ ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணார் பீஷ்மர். கதோத்தரியா. நான் பம்பாயில் 5 வருஷம் வேலை பார்த்தேன். படிப்பு முடிச்சுட்டு 5.5 வருஷம் பம்பாயில் இருந்தேன். பம்பாய்க்கு போன புதுசில் என்னுடைய ஆஃபீஸ் குர்லா தாண்டி சாக்கிநாக்கா வரைக்கும் போனோம். அப்போ லோக்கல் ட்ரெயினில் போனோம். லோக்கல் ட்ரெயினில் எப்படி ஏறுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த லோக்கல் ட்ரெயினில் உள்ள இடமே இருக்காது, ஆனால் ஏறிடணும். அது என்ன பண்ணுறதுன்னு நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஆச்சாரியன், அந்த ஸ்டேஷனில் ஒரு ஆச்சாரியன் வந்தார். அவர் சொன்னார், இது சரணாகதி மாதிரி, நீ கையை கூப்பின்று திரௌபதி மாதிரி பின்னாடியிலேருந்து 4 பேர் தள்ளுவா, நீ எதையும் தடுக்கவே கூடாது. பிராப்தி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அவள் தள்ளுவா, உள்ளேந்து ஒரு 10 பேர் இறங்குவா, நீ பாட்டுக்குள்ளே போயிடுவே. திரௌபதி எப்படி தேசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நின்னாலோ அந்த மாதிரி நீ சரணாகதி கோலத்தில் அங்கே மேலே நின்றுடு. இறங்க வேண்டிய சமயத்தில் அவளே உன்னை இறக்கி விட்டுருவா. இவ்வளோதான். நீயா போட்டு முயற்சி பண்ணி நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இருக்காது. ந மேதையா ந பகுதாஸ்ருதேன யமைவேஷ விவருணத்தே தேன லப்யா தஸ்யேஷ ஆத்மா விவருணத்தே தனும் ஸ்வாம்னு உபனிஷத் வாக்கியம். பெருமாளா தேர்ந்தெடுக்கணுமா. அந்த மாதிரி அவளே உன்னை தள்ளிடுவா. பரம பாகவத மௌனிவர சசி விபாகர சனக சனந்தனாதிசுரகிம் புருஷ கனக கஷிபுசுத நாரத தும்புரு பவன சூனு பால சந்திரதர சுக சரோஜ பவ பூசுர வருலு பரம பாவனுலு கனுலு சாஸ்வதுலு கமல பவ சுகமு சதானுபவ முகக எந்தரோ. அத்தனை பாகவதோத்தமாலும் ட்ரெயினில் இருப்பா, அவ தள்ளி விடுவான்னு. இந்த ட்ரெயினில் பண்ணும்போது அப்பா ஒரு வழி சொன்னான். எந்த இடத்துல இந்த ட்ரெயின் ஆரம்பிக்கிறதோ அது வரைக்கும் போயிட்டு நீங்கள் இடம் பிடிங்க. எப்படி இடம் பிடிக்கிறது? அப்போ அதுக்குன்னு ஒரு கர்ச்சிஃப் உண்டு. அந்த ஜன்னல் வழியாக அந்த கர்ச்சிஃபை போட்டுணும். அந்த கர்ச்சிஃபில் நம்ம இனிஷியல்லாம் நான் அதுக்கெல்லாம் தைச்சேன், டிஎஸ்ன்னு போட்டு தைச்சேன். என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த உத்தரியத்தில் தைச்சு அதில் போட்டால் அப்புறம் அது உள் வழியாக போய் மேரா கர்ச்சிஃபேன்னு ஒரு 10 நிமிஷம் சண்டை நடக்கும். அப்புறம் போய் உட்காந்துக்கணும். இப்படியே நடந்தது. இது முடிஞ்சு ஒரு 2 வருஷம் ஆனோடனே இன்னும் 3 மாதம் ப்ராஜெக்ட் சிங்கப்பூரில் போட்டான். சிங்கப்பூரில் ஜன்னலெல்லாம் நீங்கள் உள் வழியாக போட முடியாது, கர்ச்சிஃப் க்ளோஸ்டாக இருக்குது. அப்புறம் யார்கிட்டயோ சொல்லி கர்ச்சீஃப் எடுத்துன்னு போங்கன்னு. அவள் சொன்னால் இங்கே கர்ச்சீஃப்லாம் போடக்கூடாது சார், இடம் இருக்கும், பாம்பே மாதிரி கஷ்டம் கிடையாதுன்னா. அப்போ நான் யோசித்தேன், ஏன் விதேசத்தில் கர்ச்சீஃப் போடுற பழக்கம் இல்லை, பாரதத்தில் மட்டும் இந்த கர்ச்சீஃப் போடுற பழக்கம்னா? நம்மளாம் கிருஷ்ண பக்தாள். கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கார், அந்த சாரதியாக இருக்க வேண்டிய இடத்திலேருந்து இறங்கி பீஷ்மரை நோக்கி ஓடுறாரு இல்லையா, உத்தரியத்தை அந்த இடத்துல வச்சுட்டு ஓடினாராம். கதோத்தரியா, அந்த உத்தரியத்தை வச்சுட்டு ஓடினாராம். அப்போதானே யோசிச்சேன், ஒரு விதத்துலையாவது கிருஷ்ணரை பரிபாலனம் பண்ணுறோமே, ஏன் அப்படி வச்சுட்டு ஓடணுங்கிறதுக்கு ஒரு சரித்திரம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெருமாளுக்கு தேர் ஓட்டணும்னு ஆசை. இப்படியாவது அழகாக ஒரு தேர், பல குழந்தைகளுக்கெல்லாம் உங்காத்திலே புது காரனா ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும். அவருக்கு தேர் ஓட்டணும்னு ஆசை. தசரதர்கிட்ட போனார். அப்பா நீங்கள் தான் ரதத்தை நன்னா ஓட்டுவேளே, நான் எனக்கு ரதம் ஓட்டணும். ஐயோ வேண்டாண்டா ராஜா, நீ எவ்வளவோ வருஷம் கழித்து எனக்கு பிறந்திருக்கடா செல்லம், நீ எங்கேயாவது ரதமெல்லாம் ஓட்டி எங்கேயாவது போய் சிக்னலில் போய் இடிச்சுட போகிற, வேண்டாண்டா ராஜான்னு சொல்லிட்டு அப்பாவும் ரதத்தை கொடுக்கல. காட்டுக்கு கிளம்பும் போதாவது எங்கேயாவது ரதத்தை ஓட்டலாம்னு பார்த்தா சுமந்திரன் கொண்டு விட்டுட்டார். சுமந்திரன் கொண்டு ட்ராப் பண்ணிட்டார். ராம், லெட்ஸ் மீட் ஆஃப்டர் 14 years, டேக் கேர் பேட்டா, ஐ வில் மிஸ் யூ அ லாட்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார்.
சரி, லங்கையில் போய் சண்டை போடும் போதாவது தேர் ஓட்டலாமான்னு கேட்டால் இந்திரன் தேர் அமிச்சான், மாத்தலியோட அமிச்சுட்டான், டிரைவரோட அமிச்சுட்டான். அப்பவும் ஓட்ட முடியல. ராமாவதாரத்தின் முடிவில் ஹனுமான் போய் கேட்டாராம், ராமா உனக்கு இந்த அவதாரம் எடுத்திருக்கியோ, உனக்கு ஏதாவது குறை இருக்கா? குறைன்னு ஒன்றும் இல்லை, ரதம் ஓட்ட முடியலடா, ரதமே ஓட்ட முடியலன்னா கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது. அந்த வசுதேவ தேவகிய ரதத்தில் எடுத்து செல்லும் போதுதான் அசரீரி வாக்கியம் சொல்றது 8வது கர்ப்பம் மரண காரணம்னு. இது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் பார்த்துட்டே இருந்தார், யாராவது ஒருத்தர் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாளா தேர் ஓட்டுறதுக்குன்னு. விருந்தாவனத்திலேருந்து மதுரா நகரத்துக்கு புறப்பட்டு வரணும் பெருமாள். அப்ப அக்ரூரர் ஓட்டின்னு போயிடுறார் ரதத்தை. என்னையா இது, நம்ம ஒரு ரதம் கூட ஓட்ட முடியலையா? நரகாசுரனை வதம் பண்ணலாங்கச்ச சத்யபாமா ஓட்டின்னு போயிடுறான். என்ன சார் வாழ்க்கையில் நடக்கிறது? நம்ம ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு தேர் ஓட்டணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்ன உடனே மகாபாரத யுத்தம் வந்தது. மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸுங்கிற மாதிரி உடனே நான் தேர் ஓட்டுறேன்னு விட்டார். மெனக்கெட்டு 10 நாள் மெனக்கெட்டு போன அவதாரத்தில் ஆரம்பித்த அபிலாஷை இந்த அவதாரத்தை பூர்த்தி அடைஞ்சுதா? இப்போ எப்படியோ மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு பிரியமான அந்த சாரத்தியத்தை பண்ணிட்டு இருக்கார். ஒருவேளை பீஷ்மரை அட்டாக் பண்ணுற சமயத்தில் அவர் சீட்டில் யாராவது வந்து உட்காந்துட்டா அந்த பயமா, அதனால கதோத்தரியா உத்தரியத்தை அந்த இடத்துல போட்டுட்டு பெருமாள் போனாராம். ஸ்வநிகமம் அபஹயமத் பிரதிஜ்ஞாம். என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. பீஷ்மர் யுதிஷ்டனை பார்த்து சொல்றார், நான் ஒரு சத்தியம் பண்ணேன்டா, கிருஷ்ணரை ஆயுதம் எடுக்க வைப்பேன். யுதிஷ்டிரா, அவன் ஒரு சத்தியம் பண்ணா ஆயுதம் எடுக்க மாட்டேன். ஆனால் பக்தன் தோத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய பிரதிஜை உடைஞ்சாலும் பரவாயில்லை, என் பக்தன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கீழே கடந்த ரத சக்கரத்தை எடுத்துட்டு சக்கராயுதமாக சுத்தின் வரானே. பக்தர்கள் ஜெயிக்கணும், தான் தோத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறானே. இந்த கண்ணனை காட்டிலும் சிறந்ததோர் தெய்வம் உண்டோ? கிருஷ்ணாத்பரம் தத்துவமகம்னு ஜானே. அதாவது பஜகோவிந்தத்துக்கு பிராச்சீனத்தில் பெரியோர்கள் வியாக்கியாத்தாக்கள் கொடுத்த பெயர் என்ன தெரியுமோ? மோகமுத்கரம். பின்ன ஏன் பஜகோவிந்தம்னு பிற்காலத்தில் பேர் ஏற்பட்டதுன்னா ரெட்டிப்பு. ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே பஜகோவிந்தம்னு ஆரம்பிக்குது. கோவிந்தனை பஜி அப்படின்னா பகவத் பாதாள் நிர்வாகம் பண்றார். ஆனால் அதை விட வசதி என்னன்னா, பகவத் பாதாளுடைய ஆச்சாரியனுக்கே பேர் கோவிந்த பாதாள். அந்த கோவிந்த கௌட பாதாளுடைய ஞாபகார்த்தமாக அந்த கோவிந்தங்கிற நாமா வந்திருக்கணும். அப்படின்னா பெருமாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் ஒரே பேர். அதுபோல இங்க கிருஷ்ணரை நம்ம ஞாபகம் பண்ணும்போது அதே பரமாத்மாவினுடைய நாமத்தை கொண்ட ஆச்சாரியன் முன்பு சொல்றோம் பாருங்க. அப்படின்னா ஆச்சாரியனும் தெய்வமும் வேறல்ல. விஷ்ணு புராண வாக்கியம் ந சம்சயஹான்னு கொடுத்து, ஆச்சாரியன்தான் தெய்வம். ஏன்னா அந்த ஆச்சாரியா பிகம்ஸ் a representative of பெருமாள். இதுக்கெல்லாம் பிராச்சீனத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. பெருமாளும் ஆச்சாரியனும் ஒரு சேர நின்னா நீ யாரை சேவிப்பேன்னார்? ஆச்சாரியனை சேவிப்பேன்னார். ஏன்னா அந்த ஆச்சாரியன் மூலமாகத்தானே பெருமாள் தெரியுது. குரு கோவிந்த் தோனோ கடே காக்கே பாவ் லகாய் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பத்தாய்னா. அந்த மாதிரி இந்த இடத்துல ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரியா. எப்படி ஒரு சிம்மமானது ஒரு ஆணையை அட்டாக் பண்ண போகுமோ போச்சு. ஷித விஷிக ஹதோ விஷீர்ணதம்சஹ க்ஷதஜ பரிப்ளுத ஆததாயினோ மே பிரசமபமபிசசார மத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்தா. என்ன அழகா எடுக்கிறார். பெருமாளை இரிட்டேட் பண்ணணும்னு பீஷ்மர் என்ன பண்ணாராம், எல்லா அம்பும் கிருஷ்ணர் மேலேயே அடிச்சாராம். அவர் கருப்பா இருக்கார், அடிச்ச உடனே பிளட் ரெட் கலர்ல வருது. அதை பார்த்தோன்னு பீஷ்மர் சொல்றார், இவனை அம்பால் அடிச்சா கூட அழகா இருக்கான்டா, இல்லையா? அடிக்காம இருந்தாலும் அழகா இருக்கான், அடிச்சா அழகா இருக்கான். அதனால தான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை பார்த்தேன்னா நிறைய அம்பு பட்ட முகமா இருப்பார் பெருமாள். அதை பார்த்துட்டு சொல்றார், சபவத்துமே பகவான் கதிர் முகுந்தஹா. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய முகுந்தன் என் கண்ணெதிர்க்க நிற்கிறானே. விஜயரத குடும்ப ஆத்ததோத்ரே திருத ஹய ரஷ்மினி தத்ஸ்ரீயே க்ஷணியே பகவதி ரதிரஸ்து மே முமோஷோர் யமிஹ நிரீக்ஷ்ய ஹதா கதா ஸ்வரூபம்.
யாரெல்லாம் இந்த பெருமாளை குருக்ஷேத்திர பூமியில அந்த சைன்யத்தோட, அதாவது பெருமாள் எப்படின்னா அந்த கடிவாளத்தை ரைட் ஹேண்ட் கையில பிடிச்சுட்டு இருக்காராம், இன்னொரு கையில அழகா அந்த குச்சியை பிடிச்சுட்டு இருக்காராம், இப்படி ஓட்டின் வரார் பாருங்க. அது பீஷ்மர் சொல்றார், அதை கண்ணெதிர்க்க பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமோ. ஏன்னா அர்ஜுனன் வெள்ளவெளேன்னு இருப்பான். ஆர்ஜுனம்னாலே வெள்ளை, வெளியில நிற்கக்கூடிய குதிரைகளும் வெள்ளை, சில்வர்லெஸ் சேரியட், அதுல நடுவுல கண்ணங்கரேல்னு பெருமாள் இருக்க, செஸ் போர்ட் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா செஸ் போர்ட்லயும் தானே குதிரை இருக்கு, நைட் இருக்கே. அதனால பெருமாள் ஹயக்ரீவாவதாரம் எடுத்தவர் தானே, அந்த அஸ்வங்களை முன்னாடி வைத்துக்கொண்டு பகவான் ரதாரூடனாக வரக்கூடிய திருஷ்யம் அவ்வளவு அழகா இருக்கு. இதுல ஒரு விஷயம் சொல்றேன். நான் முன்னாடி சொன்னேன், ஒரு 46 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் சொன்னேன். நான் பின்னாடி வரேன்னுட்டு இந்த அஷ்டவசுக்கள்ல ஏன் அங்க சொல்லணும், உன்னிப்பா கேளுங்க. ஸ்ரீ மகாபாரதத்தின் தொடக்கத்தில் அஷ்டவசுக்களை பத்தி ஒரு சரித்திரம். 8 வசுக்கள். முதல் வசுவோட பத்னி பசு வேணும்னு ஆசைப்பட்டா. வசிஷ்டருடைய ஆசிரமத்தின் கொல்லப்புறத்தில் ஒரு பசு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அவளுக்கு வேற எந்த பசுவும் வேண்டாம், இந்த பசு தான் வேணும். உடனே அவ ஆத்துக்காரர் ஃபர்ஸ்ட் வசு நம்பர் 1 கிட்ட போய் சொன்னா, ஐ வாண்ட் திஸ். அவர் எதுக்குமா இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னா, இல்லை எனக்கு திருடியாவது தாங்கோன்னா. வசுக்கு பாவம் திருடி பழக்கம் இல்லை. அப்புறம் ஏதோ யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து எப்படி ஹவு டு ஸ்டீல் அப்படின்னு பார்த்துட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி திருடணும் அப்படின்னு அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு திருடலாம்னு போகும்போது அவருக்கு ஹெல்ப் வேணுமா இருந்தது. ஏதாவது ஒருத்தர் சிக்னல் பண்ணணும் இல்லையா. பாக்கி 7 வசுக்களை கூட்டு சொன்னா, இந்த முதல் வசு, நீங்கள்லாம் அங்கங்கே காவல் நில்லுங்கோ, ஒரு சிக்னல் கொடுத்தேன்னா நான் திருடிடுவேன். திருடியாச்சு. வசிஷ்டர் இதை சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இந்த அஷ்ட வசுக்களையும் கூட்டு சொன்னார், நீங்கள் இப்படிலாம் பண்ணிருக்கேள், வசுக்களாக இருந்தும் இந்த மாதிரி திருடினபடியால் பூமியில் பிறப்பீர்கள். பூமியில் பொறப்பான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் அது. அதனால இந்த 7 வசுக்கள், வசு நம்பர் 2லேருந்து வசு நம்பர் 8 வரைக்கும் சொன்னார், சார் நாங்கள் ஒன்று டைரெக்டாக திருடல சார், இந்த முதல் வசு ஏதோ கூட்டார் சார், சிக்னல் மட்டும்தான் சார் கொடுத்தோம். உடனே வசிஷ்டர் சொன்னார், நீங்கள் பிறந்த உடனே செத்து போயிடுவேள், ரொம்ப நாள் இருக்க மாட்டேள், பிறந்த உடனே போயிடுவேள். முதல் வசு வாஸ் இன்வால்வ் இன் த கிரைம், ஃபுல் கிரைம். அதனால மற்ற வசுக்கள் மாதிரி பிறந்த உடனே நீ போகமாட்ட, பூமியில் ரொம்ப வருஷம் இருந்துட்டு போவேன். அந்த வசு நம்பர் 2லேருந்து வசு நம்பர் 8 வரைக்கும் பிறந்து இறந்தவர்கள் தான் கங்கா பெத்த முதல் குழந்தைகள். 8வது குழந்தை பிறக்கும் போது தான் சாந்தனு தடுத்துடுறார், இனிமே பண்ணாதமா, இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் கொன்னா இது பெரிய பாவம்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டுண்டு பொழைச்சு கூட்டுன்னு வர. அந்த குழந்தைக்குத்தான் தேவவிரதன்னு பேர். அது பெரிய பெரிய ஆள், ப்ரஹஸ்பதி, பரசுராமர், ரொம்ப ஹை லெவல் IIT IIM மாதிரி ஏதோ பெரிய யூனிவர்சிட்டிலாம் படிச்சுட்டு வருது. அதுக்குள்ள அப்பா ஒரு நாள் கங்கா நதியே பார்த்துட்டு இருக்கார். அப்போ அதில் கங்கையில் ஒரு டேம் இருக்கு, யாரோ அம்பால டேம் கட்டியிருக்கா. அந்த டேமை ஆடி போயிடுறார் சாந்தனு. என் பத்னி மேல ஒருத்தர் டேம் கட்டியிருக்காளேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது கங்கா வரா. அவள் சொல்றா, இது யாரும் இல்லைன்னா நம்ம பெத்த குழந்தை தேவவிரதன். உடனே சாந்தனு தேவவிரதனை கட்டி பிடிச்சிக்கிறான். ஒரே ஃபேமிலி மூமெண்ட், இமோஷனலா இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு, தேவவிரதனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது. அப்படியா சார், எங்களுக்கு தெரியாதே. அது சொல்றேன் கேளுங்க, அதுக்கு எப்படி வரேன்னு நான் சொல்றேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது. கல்யாணத்தில் ஒரு ப்ரொசீஜர், இதை நீங்கள் பொறுமையாக அலர்ட்டாக கேட்டால் தான் புரியும். இல்லாட்டா இது கச்சேரியில் என்னென்னா ஒரே வரியை திரும்பி திரும்பி பாடுவா, அதுக்கு நிறவல்னு பேர். இஹபரகதி நீனே இந்திர ரமண, இஹபரகதி நீனே இந்திர ரமண, இஹபரகதி நீனே இந்திர ரமண, இஹபர 15 வாடி பாடுவா. நீங்கள் அதுக்குள்ளே வாட்ஸ்அப் எல்லாம் செக் பண்ணிட்டு வரலாம். உபன்யாசம் அப்படி இல்லை, அதனால் நீங்கள் உன்னிப்பாக கேட்டால் தான் புரியும். வேதத்தில் இப்போ நம்ம மடத்துக்கே நிறைய இடங்களில் வேத பாடசாலையெல்லாம் உண்டு.
வேதம் படிக்கும்போது என்னென்னா அந்த குழந்தை, அந்த ஆண்மகன் வேதம் படிச்சுட்டே வருது. அதுக்கு எப்போவாது கிராஜுவேஷன் ஆகணும் இல்லையா? நன்னா படிச்சுட்டு அத்தியக்ஷ காலை வச்சு நன்னா பாஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னோடனே சமாவர்த்தனம்னு ஒன்று நடக்கும். மஞ்சள் நீரில் நீராட்டுதல். அந்த குழந்தைக்கு சமாவர்த்தனம். இப்போல்லாம் நம்ம யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் பண்ணுற மாதிரி பாடசாலையில் சமாவர்த்தனம். சமாவர்த்தனம் ஆன பிறகு அந்த குழந்தையினுடைய ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? பிரம்மச்சரியம் கிடையாது. சமாவர்த்தனம் ஆயிடுத்துனா அந்த குழந்தைக்கு ஸ்நாதகன்னு பேர். ஸ்நாதகன், இந்த ஞாபகம் வச்சுக்கோ இந்த வார்த்தை, ஸ்நாதகன். ஸ்நாதகன் ஆயிடுத்துனா ஆன பொழுதே அந்த குழந்தை பஞ்சகச்சம் கட்டிக்கலாம். பூணல் ஆறாயிடும். கல்யாணம் பண்ணிண்டாதான் அர்த்தம் கிடையாது, சமாவர்த்தனம் ஆயிடுத்துனாலே உண்டு. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம். ஸ்நாதகனுங்கிறது 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசத்தில் இல்லை. அதனால ஸ்நாதகனுக்கு ஒரு வார்த்தை அனாசிரமின்னு பேர், ஆசிரமம் இல்லாதவன். அப்போ அந்த சமாவர்த்தனம் ஆகி ஸ்நாதகனான அந்த குழந்தை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒன்னும் கிரகஸ்தன் ஆயிடணும், இல்லாட்டா சன்னியாசி ஆயிடணும். 2 ஆப்ஷன் தான். இப்போ என்ன சாஸ்திர வாக்கியம்? அனாஸ்ரமி தினமேகம்ன திஷ்டேத. இப்போ பீஷ்மருக்கு சமாவர்த்தனம் ஆயிடுத்து. ஏன்னா அவர் வேதம் படித்தவர். வேதம் படித்து சமாவர்த்தனம் ஆயிடுத்து. பஞ்சகச்சம் வந்தாச்சு. ஞாபகம் வச்சுக்கோ, பஞ்சகச்சம்னா கல்யாணம் ஆனவா மட்டும்தான் இல்லை. இப்போ நம்ம கல்யாணங்கள்லேயே பார்த்தேன்னா 1.5 நாள் கல்யாணத்தையும் எடுத்துக்குவோம். முந்தின நாள் அந்த கார்த்தால் அந்த பொண்ணுக்கு ஜாதகர்மா நாமகர்மா பண்ணுறோம். பிள்ளைக்கு விரதம்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா? விரதமான கையோடையே அவள் வேஷ்டி கொடுத்துருவா. கல்யாணம் கார்த்தால் அது என்ன கல்யாணம் ஆயா பஞ்சகஜம் கட்டிக்கிறது? கார்த்தால் காசி யாத்திரைக்கு முன்னாடியே பஞ்சகஜம் கட்டின்றாரு. அதனால பஞ்சகச்சம் டசன்ட் டிசைட் எசென்ஷியலி. இப்போ பீஷ்மருக்கு கல்யாணமாகி கிரகஸ்தாசிரமம் வந்து பஞ்சகச்சம் வந்துடுத்து. அன்னைக்கு அப்பா ஒரே சேடா இருந்தார். அப்பா ஏன் இப்படி சேடா இருக்கார்? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் சேடா இருக்காரான்னு போய் அப்பாவை கேட்டார். பப்பா கியா ஹுவா அப்படின்னு. பப்பா சொன்னார் ஒன்றும் வாயே திறக்கல. அவர் ஒன்றும் பதிலே சொல்லலை. நேர டிரைவர் கிட்ட போனார். ஏன்னா பல பேருடைய வீடு சீக்கிரம் டிரைவருக்கு தான் தெரியும். உடனே அந்த டிரைவர் கிட்ட போனார். ஏன்பா நம்ம அப்பா வைஸ் பப்பா சாந்தனு சேடுன்னார். அப்பா அவர் சொன்னார், சாந்தனு படகு ஓட்டும் போது ஒரு மீனவ பெண் மேல காதல் கொண்டுட்டார். அவளுக்கு பேர் சத்யவதி. அவ வந்து ஒரு சென்ட், பராசரர் ஒரு சென்ட் கொடுத்துருக்கார், மத்ஸ்யகந்தின்னு பேர். அவ போட்டா யாட்லி சென்ட் மாதிரி நல்ல வாசனை. அவ மேல லவ் வந்துடுத்து. அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணார் சாந்தனு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ சொல்லிட்டா பப்பா சே பூச்சின்ட்டா. அது ரொம்ப ஒரு சாஸ்திரம் படித்த குழந்தையா இருக்கு. அப்பாவை போய் கேளுன்னு கொடுத்து. அந்த செம்பவடவ குலத்தை சார்ந்த தலைவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொல்லிட்டார், உனக்கு தான் ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கான், உனக்கு அப்புறம் அவன் தான் ராஜா, அவனுக்கோ கல்யாணம் ஆக போறது, அப்படின்னா அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை தான் ராஜா, என் பிள்ளை குழந்தைகளுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே இவர் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சாந்தனு வந்த துக்கத்தை தெரிந்து கொண்டார் தேவவிரதன். அதனால தான் நன்ன கவனிங்க, போய் அந்த செம்படவ குலத்தின் தலைவன் கிட்ட போய் சொல்றார், எங்க அப்பாவை உங்க பொண்ணோட கல்யாணம் பண்ணி வை. எப்படிடா பண்ணுவேன், உனக்கு தான் கல்யாணம் ஆயின்றிருக்கு, உனக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். அப்பதான் பீஷ்மர் ஒரு வார்த்தை சொல்றார், அத்யமே அந்த ஸ்லோகம் மறந்து போயிடுது. அதாவது அத்ய பிரபிருதி மேதாச, அதான் மகாபாரத ஸ்லோகம். அத்ய பிரபிருதி மேதாச, இன்னிலேந்து நான் பிரம்மச்சாரிங்கிறார். வார்த்தை கவனிங்கோ, இன்னிலேந்து. பொதுவாக நம்ம அப்படியே இந்த பொதுவாக படிக்கும்போது இதிகாசங்களில் ஒரு ஒரு வாக்கியமும் முக்கியம். இன்னிலேந்து நான் பிரம்மச்சாரிங்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை ஏதோ தீர்த்தபானமோ என்னவோ பண்ணிவிடுறது, நியூ இயர் வரும்போது ரெசல்யூஷன் பண்ணுறது, இன்னிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன, நேற்று வரைக்கும் குடிச்சுட்டு தானே அர்த்தம். இன்னிலேருந்து நான் பிரம்மச்சாரியா இருக்கேன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வேற ஏதோ.
இதுக்கு கன்ஃபர்மேஷன் பின்னாடி வருது. ஏன்னா கல்யாணமாகி கிரகஸ்தனாகி சன்னியாசி ஆகாமல் இருந்தால்தான் அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு அதிகாரி. யாரு 3 வேளையும் அக்னிஹோத்திரம் பண்ணி திரேதாக்னி கல்பனை பண்றாளோ அந்த அக்னியிலேந்து தான் அவளுடைய பிரேதத்தை எரிக்கணும். பின்னாடி உத்தராயண காலம் வந்து பீஷ்மர் பரமபதிச்ச உடனே கிருஷ்ணர் யுதிஷ்டிரனை பார்த்து சொல்றார், யுதிஷ்டிரனுக்கு குழந்தை இல்லை, உன்னை எப்பவுமே பிள்ளை பேரனா பார்த்துட்டு இருந்தார், நீ போய் அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி யுதிஷ்டிரா. எதை வச்சுண்டு? பீஷ்மர் பண்ணின அக்னிஹோத்ராக்னியை வச்சுண்டு அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணு. அக்னிஹோத்திரம் பண்ணிருக்காருன்னா அவர் கிரகஸ்தர். இன்னிலேருந்து நான் பிரம்மச்சாரி அப்படின்னா நேத்து வரைக்கும் பிரம்மச்சாரி இல்லை. அதனால தான் 2 பேர் இதை கன்ஃபார்ம் பண்றா. குமாரில பட்டருங்கிற வியாக்கியாதா தன்னுடைய வார்த்திகையில் எழுதும்போது கிரகஸ்தாசிரமத்தில் இருந்த பீஷ்மர். ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது 3வது அத்தியாயம் விதுராதிகரணம் வரும்போது அந்தராச்சாபி தூ தத்ருஷ்டேங்கிற சூத்திரம் அதில் சொல்றார், ரைக்வ பீஷ்ம சம்பர்த்தாதீனாம் அனாஸ்ரமினாம் பிரம்ம வித்யா நஷ்டத்வம் அப்படின்னு பீஷ்மரை கிரகஸ்தர்னு எடுக்கிறார். கிரகஸ்தர் ஆனா பிரம்மச்சரியம் கடைபிடித்தார். he was married but he lived away from his wife without any physical relationship. அதனால பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணார். ஆனா சர்டிஃபிகேட்ல பார்த்தா மேரிட், ஃபேஸ்புக்ல போய் பார்த்தா மேரிட், ஆனா ஒய்ஃபோட இல்லை. அந்த கான்செப்ட் இருந்ததுனால தான் அஷ்டவசு 8வது வசுன்னு ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சுகர் போட்டிருக்கணும். யமிஹ நிரீக்ஷஹதகத ஸ்வரூபம் லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாஹ கிருதமனுக்ருத்ய வத்ய குன்மதாந்தாஹ பிரகிருதி மகமன் கில யஸ்ய கோபவத்வஹ. பெருமாள் எப்படி இருந்தார்னா அந்த அப்சர ஸ்திரீகள்லாம் வெக்கப்படுவாளாம். என்ன அழகு பாருங்க. இதில் பொதுவாக ஒரு ஸ்லோகம் உண்டு, நாரீஷு லலிதா தேவி. பெண்களில் ரொம்ப அழகி அம்பாளாம் லலிதா பரமேஸ்வரி. ஆண்களில் யார் அழகுன்னா புருஷேஷுச்ச ராகவஹா, ராமன். ராமன் அவ்வளோ அழகு, ஸ்மார்ட்டாக இருப்பார், ரேமண்டா, அது கம்ப்ளீட் மேன், ஜம்முன்னு இருப்பார் பார்க்கறதுக்கு. 2 பேரோட அழகும் கிருஷ்ணர் கிட்ட கலந்து வந்துடுத்தான். நாரீஷு லலிதா தேவி புருஷேஷு ச ராகவஹ தயோர் சம்மேளனம் கிருஷ்ணே. 2 அழகும் கிருஷ்ணர் கிட்ட வந்துட்டே சரூபம் கேன வர்ணியதே, அந்த ரூபத்தை எங்கனே வர்ணிப்பேன். அதனால்தான் பட்டத்திரேள் அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவலீ லோபனீயம் பீயூஷாப்ளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி ஆவீதம் நாரதாத்யைஹி விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச. அப்சரஸ்திரீகள்லாம் கொண்டாடுறாளாம். அந்த பெருமாளை பார்த்தார், எஸ்ய கோபவத்வஹா அப்படின்னார். இந்த பெருமாள் யாரா இருக்கார்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஹயக்ரீவரா இருக்கார். அதனால ஒரே ஸ்லோகம், சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. ஸ்மார்த்தாலும் சொல்லணும், வைஷ்ணவாலும் சொல்லணும். 2 பரமா அர்த்தம் பண்ணலாம். பிரசன்னவதனம்னா மகாபிரிவா சொல்வா, அது ஆனை முகத்தன். பிள்ளையார சொல்லக்கூடிய ஸ்லோகம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம். இன்னொரு அர்த்தம் பிரசன்னவதனம்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய மந்தஹாசமான முகம், அஸ்வமுகம், ஹயக்ரீவரா பாவிக்கலாம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதி. ஆனால் ஒரு வேடிக்கைக்கு சொன்னார், சுக்லாம்பரதரம் விஷ்ணு நித்தியப்படி சொல்லணும்னார். ஏன்னு கேட்டேன்னா விக்னங்கள் தவிர்ப்பதற்கா இல்லை. அதாவது ஷபரின்னு ஒத்தி இருந்தா, கேள்விப்பட்டிருக்கோ? அவ பேர் என்ன? பேரே தெரியாது, பேரே இல்லை. ஏன்னா சபர ஜாத்தியை சேர்ந்தவோ ஷபரி, பேர் என்னன்னு தெரியாது. அதனால தான் தேசிகன் எடுத்தார், நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காப்பி ஷபரி. காப்பினா யாரோ ஊர் பேர் தெரியாத ஷபரின்னு விட்டார், காப்பி. அதனால காப்பி என்பதுதான் நம்ம ஜீவாத்மாவுக்கு உத்தாரகம். கார்த்தால எழுந்து காப்பி குடிக்கலன்னு வைங்கோ, அவ்வளோதான். என்னவோ ஜீவாத்மா சரீரத்தை விட்டு பரமவதிக்கிற மாதிரியே இருக்கு. நான் பெங்களூர், ನಮ್ಮೂರ ಕಡೆ ಬರೋ ಕ್ಷೀರಕ್ಕೆ ನಂದಿನಿ ಅಂತ ಹೆಸರು. ಕೇಳಿಬಿಟ್ಟಿರ್ಕೇಳ ನಂದಿನಿ. ನಂದಿನಿ ಎಪ್ಪಡಿ இருக்கும்? வெள்ளை தண்ணி, ஒயிட் வாட்டர்.
எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார், கார்த்தால 5 மணிக்கு காய்ச்சினார்னா 5:45 தான் இறப்பார். ஏன்னா அது வரைக்கும் அதில் வாட்டர் கண்டென்ட் எல்லாம் இவாபரேட் ஆகும். அதனால் சுக்லாம்பரதரம் விஷ்ணு ஆச்சா, நன்னா பாலை காய்ச்சியாச்சு கார்த்தால. சசி வர்ணம், விளவிளேர்னு இருக்கு க்ஷீரம். அப்புறம் அந்த டிகாக்ஷன் பண்ணுறதுக்கு 4th பிளாக் ஜெயநகர்னு பெங்களூரில் ஒரு இடம் உண்டு. அங்கே வந்து அவன் காஃபியை வறுத்து எங்கள் தாத்தா போய் மெனக்கெட்டு ஒரு நித்தியகர்மா மாதிரி வாங்கிட்டு வருவார். அதில் வந்து இவ்வளோ 80% காஃபி இருக்கணும், 20% சிக்கரி இருக்கணும். அவன் கண் எதிர்க்க வறுக்கணும், பொடி பண்ணணும், ஆச்சாரமாக போய் அனாச்சார காஃபியை வாங்கிட்டு வருவார். அது கார்த்தால துவயமந்திரத்துக்கு பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் மாதிரி கொஞ்சம் காஃபி பவுடரை போட்டு கொஞ்சம் அதில் சர்க்கரையை போட்டு, கொஞ்சம் சர்க்கரையை போட்டேன்னா டிகாக்ஷன் திக்காக வரும், நோட் பண்ணிக்கணும் இதை. அதனால் கொதிக்க கொதிக்க தண்ணி அதில் குத்தி கீழே டிகாக்ஷன் வந்து மறுபடியும் குத்துவார், டபுள் டிகாக்ஷன் திக்காக வரும். அந்த டிகாக்ஷனோட இந்த நந்தினிங்கிற க்ஷீரத்தை கலப்பர். கலந்துட்டு காபி உருவாகும். பிரம்ம சிருஷ்டியில் பஞ்சீகரண பிரக்ரியான்னு பேர். பஞ்சபூதம் எப்படி உருவாகும் அந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் கலப்பர். கலந்துட்டு ஹிந்து பேப்பர் அந்த காலத்தில் படிச்சிருந்தார். ஒரு மாதிரி அந்த காலத்தில் நன்னா இருந்தது அந்த பேப்பர். அதனால் அதை படிக்கும்போது அந்த காஃபியை கொடுப்பார். கொடுக்கும்போது எங்கள் பாட்டி கார்த்தால படிப்போம். தாத்தா காஃபி பண்ணி பாட்டி கையில் கொடுப்பார். கொடுக்குற தாத்தாக்கு 2 கை, வாங்குற பாட்டிக்கு 2 கை. சதுர்புஜம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். அதை குடிச்ச உடனே எங்கள் பாட்டியுடைய திருமுகத்தை பார்க்கணும். பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்ன உபசாந்தையே. இனிமேலே இந்த நாள், இன்ற நாள் நல்ல நாள், இனிய நாள் நடக்கும். காஃபிலாம் குடிக்கலைன்னா பல பேருக்கு அப்படியே இந்த ட்ரக் அடிக்ஷன். நான் என்ன சொன்னேன், ஏன் சுவாமி இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா, இந்த சொல்கிற சாக்கிலியாவது அந்த ஸ்லோகத்தை சொல்கிறோமே, சுக்லாம்பரதரம் விஷ்ணு. அதனால் மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மான்னு பீஷ்மர் ஸ்துதி பண்ணி முடித்தார். அந்த ஸ்துதியின் பலனாக பெருமாள் அனுகிரகம் பண்ணி கிளம்புறார். பீஷ்மர் உரிய பொழுதுக்காக காத்திருந்து பீஷ்மருடைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிய யுதிஷ்டிரன் அந்திம சம்ஸ்காரம் பண்றான். பீஷ்மர் மாதிரி ஒரு பாகவதோத்தமர் வாயால சஹஸ்ரநாமம் நமக்கு கிடைச்சது. அது 1000 நாமா. அதை விட சுருக்கமா கிருஷ்ணர்னா யாருங்கிறத காண்பித்த ஒரு ஆச்சரியமான ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி. உயர்ந்த பாகவதோத்தமர் சொன்ன அந்த பீஷ்ம ஸ்துதியை உயர்ந்த புராணமான ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொன்ன அழகை அடியேனை ஆச்சாரியனின் சந்நிதியில் முன்பு சொல்ல வைத்த மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திகபராள், கைங்கரியபராள், பாகவதோத்தமாளுக்கு அடியேனுடைய கிருத்தஜதைகளை செலுத்தி, பிரிவா எத்தனையோ சமயங்களில் அடியேன் பாலில் ஒரு அன்பும் அனுகிரகமும் பொழிஞ்சிருக்கார். 2015 ஹரிஹரபுத்திர சமாஜம் பம்பாயில் இருந்தபோது அடியேன் வந்து கோவர்தன கிரிதாரிங்கிற தலைப்பில் கோவிந்த பட்டாபிஷேகம் பெரியவாளுக்கு முன்னாடி சாச்சேன். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு, 6 ஒரு 5-6 வச்சுங்கோ, நாராயணியத்தில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் 34-35 2 தசகங்களின் அர்த்தத்தை ஆச்சாரியனின் அனுகிரகத்தோடு இப்போது அண்மையில் நடந்த கும்பாபிஷேகம் பம்பாயில் அதற்கு அந்தர்கதமாக அடியேன்னு சொல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு ஆச்சாரியனுக்கு எவ்வளோ கட்டாட்சம் இருக்குங்கிறது அதில் தெரியறது பாருங்க. சுவாமியினுடைய சாதுர்மாசியத்தில் அடியேன் வந்து இந்த இடத்துல உபன்யசிக்க வேண்டும் என்பது அவர் சங்கல்பிச்சிருக்கார். அந்த சங்கல்பானுகுணமாக நம் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அடியேனை போல் ஏழை ஏதலன் கிழ்மகன் ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந புத்திமான் சரணாரவிந்தேன் ஆள வந்தார். ஏதும் அறிவிலேன் நுண்ணறிவிலேன் ஆழ்வார். நுண்ணறிவிலினாக இருக்கக்கூடிய அடியேன் பால் ஒரு அன்பு செலுத்தி இங்கே ஒரு உயர்ந்த ஆடி மாதம், அதுவும் என்னென்னா நேற்று ஒரு வெள்ளிக்கிழமை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரமகாலட்சுமி ஸ்ராவண பௌர்ணமி பூர்வஸ்த சுக்ரவாரே. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரவாரத்துக்கு அடுத்த நாள் வர வச்சிருக்கார். அம்பாளுடைய அனுகிரகம். இங்கே ஆராத்திய தேவதையாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பாள், கிருஷ்ணர், நரசிம்ஹர்,
அத்தனை பேருடைய அனுகிரகத்தால் இங்கே வர வச்சிருக்காருன்னா ஆச்சாரியனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போராது. ஆச்சாரியன் இந்த இடத்துல இருந்து ஸ்ரவணம் பண்ணியிருக்காருன்னா ஒரு விதத்தில் பார்த்தா பாவமாக இருக்குது. அடியேன்னு சொல்லக்கூடிய இந்த விட்டுக்கிட்டெல்லாம் ஆச்சாரியன் இதுக்கு சொல்லலாமா இல்லைன்னு தெரியல. அது என்னென்னா அப்படியே பழகிவிட்டேன். என்னோட ஸ்டைல் வந்து இப்படி தான் பேசி அது ஒரு மாதிரி பழகி போயிட்டு. முதல்லலாம் நான் 2011 பேச ஆரம்பிச்சபோது நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்து, இவர் ஜோக் அடிக்கிறார், இங்கிலீஷில் 2 லைன் பேசுகிறார், ஜோக்கெல்லாம் அடிக்கலாமா, நம்ம ஏதோ. அப்புறம் என்ன எடுத்து இப்போல்லாம் நிறுத்திட்டா. ஏன்னா இவர் இப்படி தான் மாற்ற முடியாது, இவரை ಪಳಗಿವಿಕಲಾನು ಪಳಗಿಂಟ ಎಲ್ಲರೂ. அதனால் கன்னடದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ನಾಯಿ ಬಾಲು ಡೊಂಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. என்ன திருத்தினாலும் அது அப்படியே தான் சொல்லுவா. அந்த மாதிரி நம்ம ஸ்டைல் அப்படி பழகிடுத்து. ஒரு உள்ளுக்குள்ள பயம். ஏன்னா ஆச்சாரியன் இப்போ சகடபுரம் பிரிவா, காஞ்சியில் போனால் பிரிவா, அங்கே எங்கேயாவது ஆச்சாரியங்க அகோர மடத்துக்கு போனால் எங்கள் ஆச்சாரியன் உட்காந்துருவார். பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் முன்னாடி அப்படியே சீரியஸாக பேசணும்னு. ஆனால் நமக்கு அந்த சீரியஸாக பேசியே பழக்கம் இல்லை. அதனால் அப்படியே பழகிவிட்டோம். ஏதோ ஆச்சாரியன் அவருடைய சௌலபியம், எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சவர், அடியேனையும் உட்காத்தி வச்சு ஏதோ பேசணும்னு நினைக்கிறார். அதனால் அடியேன் பேச்சை அவர் கேட்டிருக்காருன்னா அது அடியேன் செய்த பாக்கியம். நடுவில் சொன்ன இந்த அபார்த்தங்கள், இந்த வேண்டாத விட்டெல்லாம் நீங்கள் மனசுலேன்னு மறந்துடுங்க. பல பேர் வந்து எங்கிட்ட சொல்லுவாள், ஜோக்கெல்லாம் நல்லா புரியுது சார் அப்படின்பா. ஐயோ, நம்ம பீஷ்ம ஸ்துதியை போட்டு 2 மணி நேரமாக லோலோன்னு சொல்லியிருக்கோம். சுக்லாம்பரதரம், நீங்கள் சொன்னால் சுக்லாம்பரதரம். ஒரு யூனிவர்சிட்டிக்கு போன யூஎஸில் அந்த குழந்தைகள்லாம், வி லைக் யுவர் சுக்லாம்பரதரம் காஃபி அ லாட் அப்படின்னு. ஐயோ பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ ரீச் என்னன்னா, காஃபியோடு சொன்னால் தான் சுக்லாம்பரதரம் போய் சேர வேண்டிய நிலைமை. இப்போ அடுத்தது நான் டீக்கு ஒன்று உருவாக்கணும். அதனால் நீங்கள்லாம் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து கேட்டிருக்கேள். எத்தனையோ பேர் இதில் வயோவிருத்தைகி, ஞானவிருத்தைகி, ஷீலவிருத்தைகி, நீங்கள்லாம் இவ்வளவு பொறுமையாக கேட்டிருக்கேள்னா இட் சிம்பிளி ஷோஸ் த லவ் தட் ஆல் ஆஃப் யூ ஹேவ் ஃபார் அவர் தர்மா. சனாதன தர்மம் என்பது ஒரு பெரிய மரம். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் போல் நாம். ஏதோ வித்தியாசம் இருக்கலாம். சாக்தம்னு ஒன்று இருக்குது, சைவம்னு ஒன்று இருக்குது, வைஷ்ணவம்னு ஒன்று இருக்குது, கௌமாரம்னு ஒன்று இருக்குது, அத்வைத்தம்னு ஒரு சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத்தம்னு ஒன்று. இதெல்லாம் ஒரே மரத்தின் கிளைகள். we all come from the same tree. branches தான். இந்த பிரான்ச்லேயே அந்த பிரான்ச் போனால் ஹலோ ஹாய் சொல்லணும். இந்த விருப்பு வெறுப்புக்கெல்லாம் தர்மத்தில் இடமே கொடுக்கக்கூடாது. நமக்குள்ள மட்டும் பிளவு இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுங்க, இதை தான் யூஸ் பண்ணிக்கிறா. நீங்கள்லாம் முதல்ல ஒத்துமையான்னு கேட்குறா. அந்த ஒற்றுமையை காண்பிப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒருத்தர் எந்தெந்த தர்மத்தில் இருக்கோமோ ஃபாலோ பண்ணுவோம். இன்னொரு தர்மத்தை மதிக்க கற்று, ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். அது இருந்துடுத்துனா, ஒற்றுமை இருந்து விட்டால் சனாதன தர்மத்துக்கு என்னைக்குமே கஷ்டகாலம் கிடையவே கிடையாது. நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதில் பிராமணன் அப்ராமணன் வித்தியாசமே வேண்டாமே. எல்லோரும் பகவானுடைய சொத்து தானே. நம்மளாம் இந்த ஜீவாத்மான்னு ஒன்று மோட்சத்துக்கு போகிறதுனா ஜீவாத்மா மேலே ஒட்டி இருக்குமா? இது எந்த ஜெண்டர், எந்த வர்ணம்னு. பெருமாள் மோட்சம் கொடுக்குறாருன்னா பார்த்துட்டா கொடுக்குறார். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கஜேந்திரன் ஒரு யானைக்கு கொடுத்தார். நம்மளாம் யார் சொல்லுங்க? அதனால் பகவானுடைய அனுகிரகத்தோடு, ஆச்சாரியனின் முன்னிலையில் ஆச்சாரியன் அனுகிரகத்தோடு, ஆச்சாரியன் அனுஷ்டிக்கக்கூடிய இந்த சாதுர்மாசியத்துக்கு அங்கமாய் ஆச்சாரியன் மனதில் என்னெல்லாம் கோவிலில் வந்து என்னெல்லாம் அவர் ஹனுமான் கோவிலில் நடக்கணும்னு சங்கல்பிச்சிருக்காரோ அவருடைய அனுகிரகத்தால் சிஷ்யர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த மாதிரி நம் சகடபுர ஆஸ்தானத்தின் அந்த பெருமை பல்வேறு திக்குகளிலும் பரவ வேண்டும் என்பது அடியேனுடைய ஒரு பிரார்த்தனையோடு, ஆச்சாரியனுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி அடியேன் ஏதேனும் குற்றம் செய்திருப்பின் பொறுத்தருடுமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். சாயங்காலம் நம் மட்டத்தில் உயர்ந்த ஒரு நாம சங்கீர்த்தனம் பஜனை ஏற்பாடு பண்ணியிருக்கா. நீங்கள்லாம் யாரெல்லாம் முடியுமோ கட்டாயம் வந்து கலந்துக்குங்கோ. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரலாம், அவளும் கூட கலந்துக்கலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. பல பேர் பயந்துருவா, பெரிய மடத்துக்கு போனோன்னா நம்ம எப்படி இருக்கணும்னு. ஆச்சாரியன் அவ்வளவு புன்முறுவலோடு இருக்கார். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டுன்னு வாங்கோ, பயப்படவே வேண்டாம். யங்ஸ்டர்ஸ் அடுத்த 2-3 தலைமுறை வந்தால்தான் பயப்படவே வேண்டாம். என்ன பயம் இருக்கு சொல்லுங்க? நம்ம என்ன தப்பாக பண்ணியிருக்கோம்? ஒரு ஆச்சாரியன் முன்ன வரத்துக்கு நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால குழந்தைகளெல்லாம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பயமுடுத்தாதீங்க. ஒன்றும் சொல்லலாம். இப்போ பொதுவாக எந்த ஆச்சாரியனாக தொட்டு பேசக்கூடாது, அது வேணால் சொல்லுங்களே ஒழிய ரொம்ப பயமுடுத்தி கூட்டினா வரமாட்டேன்னு சொல்லிடுறது.
அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்க சொல்லுங்க குழந்தைய, இங்கே வந்து இருக்க சொல்லுங்க. அடுத்த 2 ஜெனரேஷன் இருந்தால்தான் நமக்கு ஓடும். ப்ளீஸ் டூ நாட் பிலீவ் தட் தர்மா வில் லிவ் பை இட் செல்ஃப். அடுத்த 2-3 ஜெனரேஷன் ஷுட் கம். நீங்கள் பெரியவா கிட்ட என்ன ஸ்ரத்தையோடு இருக்கேளுங்கிறத அவள் கண்ணால் பார்க்கணும். பார்த்தால்தான் பழகும். அதனால் குழந்தைகளை பயப்படவே வேண்டாம். சாயங்காலம் நாம சங்கீர்த்தனத்துக்கு வர சொல்லுங்க, கூட பாட சொல்லுங்க. பாட்டெல்லாம் கற்றுக்கவே வேண்டாம். நாம சங்கீர்த்தனத்துக்கு கூட சேர்ந்தா அது இப்போ பஞ்சரத்னத்தெல்லாம் பாடுறாளே, திருவையாறில் தியாகராஜராக இருந்தாங்க, ஓடியே போயிட்டுருப்பார். எல்லாரும் தைரியமாக சேர்ந்து பாடுறா. அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனத்தில் எல்லாரையும் பாட சொல்லுங்க. நிறைய பேர் வாங்க, நிறைய பேர் கலந்துக்குங்க. நல்ல கோட்பாட்டுலகங்கள் 3 தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसारात् तजिदात् भवमुक्तः. सेन्द्रियमानस नियमादेवो रक्षसि निज हृदयस्थं देवं भज गोविन्दं. गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुकृं करणे. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. नमस्कार.